வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் லியோ. ஓம் நமச்சிவாய. ஜெய். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இதை சொல்லிட்டு தான் இனிமேல் தாரகம் வந்துடும். ஏன்னா நான் எம்எல்ஏ ஆகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் சும்மா உங்கள் கூடலாம் வந்து மல்லு கட்ட முடியல. இன்னொன்னையும் நீங்கள் மனசில் வச்சு தான் சார் பேசணும். சொல்லுங்கள். தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. நான் ஏன்டா உன்னை தட்டி கொடுக்கணும்? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு. நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும்? எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை இருந்தால் தட்டி கொடுப்பான். நீ அவார்டு வாங்கணும்னு நாங்கள் தட்டி கொடுக்கணுமா? உன்னை மேலே கிடச்சிச்சு மைக் கிடச்சிச்சு இஷ்டத்துக்கு பேசுறது. உனக்கே தெரியுது ராயன் படம் மொக்கையாக இருக்குது, இதுக்கு எப்படி அவார்டு கொடுத்தாங்க? அப்போ மற்றவங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் பதில் சொல்லிக்காருல்ல சார். வடச்சென்னை படத்தில் நடித்தேன், 3 படத்தில் நடித்தேன், புதுப்பேட்டையில் நடித்தேன், அவ்வளோ அருமையான படங்கள்லாம் நடிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் ஏன் தேசிய விருது கொடுக்கலன்னு யாராவது கேட்டிங்களா? நாங்கள் ஏன்ப்பா கேட்கணும்? நீ தான்ப்பா அந்த படத்தில் நடிச்சிருக்க. நான் திருப்பி கேட்குறேன். மக்கள் சேவை பண்ணுறதுக்காக, தமிழ் மக்களை எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக ஓசிலியாக நடிக்கிற நீ ஒவ்வொரு படத்துக்கும் 30 கோடி 40 கோடி வாங்கிட்டு தானே நடிக்கிற. சொல்லு, கேட்குறதுக்கு பதில் சொல்லு. இப்போ நாங்கள் ஏன் உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு. அதுக்கெல்லாம் ஏன் விருது கொடுக்கல? நாங்கள் ஏன்ப்பா கேட்கணும்? இந்த தமிழ் சூழலிலும் சரி, தமிழ் சூழலில் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த போக்கு என்று நான் நினைக்கிறேன். கேரளாவில் இது போல் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். சினிமா நடிகர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு அவர்கள் ஒன்றும் வானத்திலிருந்து குதித்த தேவதூதர்கள் எல்லாம் அல்ல. எதுக்கு சினிமா நடிக்கிறாங்க சொல்லு. எல்லா நடிகரையும் நான் தியாகராஜ பாகவதர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எதுக்கு சினிமா நடிக்கிறாங்க? பணம் சம்பாதிக்கவும் செய்கிறீங்க இல்லையா? அது எதுக்கு நீங்கள் செத்து போனால் செலவைக்கணும்? எதுக்கு மணிமண்டபம் கட்டணும்? எதுக்கு அரசு மரியாதைன்னு கேட்குறேன். எதுக்கு அரசு மரியாதை? என்எஸ் கிருஷ்ணன் எல்லாம் எடுத்துக்கொண்டால் கூட அந்த காலத்தில் பகுத்தறிவை ஊட்டினார் சினிமாவின் வாயிலாக. சுதந்திரத்துக்கு முன்பு வந்த திரைப்படங்களில் கல்கி எழுதிய சில படங்கள், அதில் வந்து அந்த சுதந்திரத்தை வலியுறுத்தும் வகையிலான கதை அம்சம் இருந்தது, நடித்தார்கள். ஓகே, அதில் ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது. எல்லாருமே துட்டு சம்பாதிக்க தான் நடிக்கிறீங்க. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. அப்போ உனக்கு நல்லா தெரியுது ராயன் மொக்க படம்னு. ஊரே சேர்ந்து அடிக்குது. டான்ஸ் மாஸ்டர் கலா ஜூரியா இல்லைன்னா அந்த அவார்டு கிடச்சிருக்குமா? ஸோ நாம் நமது சேனலில் தான் முதலில் பிரேக் செய்தோம். நினைவு இருக்கா? இந்த எண்ணம் போல் வாழ்க்கை கொடி வந்தவன்னு சொன்னேன்னா நேற்று நிரூபணமாகி விட்டது. இந்த வேல்ஸ் கல்லூரி குழுமத்தின் வளாகம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வளாகத்தில் நடந்த ஒரு இரத்த தான முகாம். அந்த முகாமில் கலந்து கொள்வதற்காக தனுஷ் ரசிகர் மன்றத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு அது. தமிழ்நாடு முழுக்க வந்திருக்காங்க சார். தமிழ்நாடு முழுக்க இருந்து பேருந்துகளில் தனுஷ் ரசிகர்களை வர வைத்து உணவளித்து அந்த இடத்துல தனுஷை பொலிட்டிக்கலாக லான்ச் பண்ணுறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. நம்ம சொல்லி 10 நாள் இருக்காது, 10-15 நாள் இருக்கும் இருக்குது சார். ஸோ அதுக்கு தான் இந்த லான்ச். அதற்கு பிறகு நிறைய தத்துவங்களை அங்கே உதவித்திருக்கிறார். ஏதாவது 1-2 தத்துவத்தை சொல்லுப்பா. இது சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. அவங்க கட்சி கொள்கை எண்ணம் போல் தான் சொல்லியாச்சு. வேறு என்ன தத்துவங்களை நேற்று உதிர்த்தார்? தல அஜித் அவர்களோட தத்துவத்தையும் சொல்லு. நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு இருக்காரு. வேற என்ன சொன்னாரு? இந்த கூட்டத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. இந்த சக்தி வந்து நம்ம வந்து இப்படியே விட்டு வரும்ல, இது அது வந்து தானா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இந்த கூட்டத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. இப்படி ஒரு கூட்டம் கூடுச்சுன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். ஏதோ வந்தோம் ஆடியோ லான்ச்சில் பங்கேற்றோம், ஏதோ ரீல்ஸ் போட்டோம்னு இல்லாமல் எப்படி அமையணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், தானா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தானா விருது கிடைக்கிற மாதிரி தானா அமையும். விருதுலாம் தானா கிடைக்கல. என்ன மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய சொல்லியிருக்காங்க சார். எங்கெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் தேடி போய் கொடுக்கணுமா? விருதுகிறதே ஒரு லாபி தான் சார். அது அப்படிதான். நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் எதுக்கு சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டேன்? தமிழகத்தில் பிஜேபியை வளர்ப்பதற்கு பெருமளவில் அண்ணாமலையை பிஜேபி நம்பிக்கொண்டிருந்தது என்பது உண்மை. அண்ணாமலை விலை போய்விட்டார் என்று தெரிந்ததும் தான் அவரை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றினார்கள். அதற்கு பிறகு அவர் வந்து வீதி லீடர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கிவிட்டு அவர் தனியே சென்று திமுக வேலை போயிட்டார். அப்போ வேலை போயிட்டார்னா காசு யார்கிட்டப்பா இருக்கு சொல்லுப்பா. சிம்பிள்ப்பா. நீ இப்போ நான் உனக்கு ஒரு லாஜிக்கல் அடிப்படையில் சொல்கிறேன். நீ கேட்குற விலைக்கு சொல்லணும்னு கேட்குற. அதாவது நம்ம நேயர்களுக்கு வந்து புரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ சொல்கிற விலை போய் விட்டார். யாரிடம் விலை போக முடியும்? தமிழகத்தில் 2 கட்சி தான் மேஜர் கட்சி. விஜய் கட்சியெல்லாம் துட்டு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா? எடப்பாடி துட்டு கொடுத்து அவர் விலைக்கு வாங்குவார்ன்றியா? சொந்த கட்சிக்காரன் வாங்க தான் செய்வார், தவிர கொடுக்க மாட்டார். 1. 2வது, எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இருந்த மோதல் ஊரறிந்தது. அவர் ஏன் விலை கொடுத்து வாங்க போகிறார்? அண்ணாமலையால் அதிகம் விமர்சிக்கப்படக்கூடிய கட்சி எது? திமுக. யாரிடம் அதிக பணம் இருந்தது? திமுக. ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. அப்போ யார் விலை கொடுத்து வாங்க முடியும்? திமுக. அவ்வளவுதான். ஸோ அவர் விலை போய்விட்டார். அதுக்காக அவர் போயிட்டார். நாங்கள் தமிழ்நாட்டில் கமலாலயத்தில் ஷட்டரை சாத்துறோன்ட்டு ஒரு கட்சி முடிவெடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அண்ணன் திரு நயினார் அவர்களையே தலைவராக தொடர வைத்து 2031 தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்க முடியுமா?
முடியாது. அப்போ யாராவது ஒரு ப்ராக்சியில் முதலீடு செய்ய வேண்டும். ஸோ பிஜேபி முதலீடு செய்யும் அந்த ப்ராக்சி தான் எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அண்ட் பிஜேபியின் நோக்கத்தை கிட்டத்தட்ட நிறைவேற்றும் வகையில் தனுஷ் அவர்களுடைய கொள்கைகள் இருக்கிறதா? ஆமாம். கொள்கைனா அந்த எண்ணம் போல் வாழ்க்கையெல்லாம் விட்டுரு, ஆன்மீக அரசியல். ஆன்மீக அரசியல். நேற்று கூட ஏதோ ஓம் நமச்சிவாய அவர் எல்லாத்துலேயும் அவர் ஓம் நம சிவாய் சொல்லாமல் அவர் உரையை தொடங்குவதும் இல்லை முடிப்பதும் இல்லை. லெட்டர் பை ஆட்டிலேயே ஓம் நம சிவாயை போட்டிருப்பார். அது வந்து யூனிக்கானது. வேறு எந்த ஒரு நடிகரும் லைக் அந்த மாதிரி ரிலீஜியஸ் ஷோவில் கொண்டு வர மாட்டாங்க. தனுஷ் அது இன்டென்ஷன்லாம் வந்து தொடக்கத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாகவே. அப்போது பிஜேபிக்கு இது ஓப்பாக இருக்கிறதா? அவருடைய மாமனார் என்ன அரசியலை முன்னெடுப்பதாக இருந்தது? எதே அரசியல் தான், ஆன்மீக அரசியல். ரைட்டா? ஸோ அவர் மாமனார் ஓய்வு பெற்றதன் காரணமாக இப்போது நாங்கள்லாம் போஸ் கடனில் வீடு வாங்கக்கூடாதா என்று சொன்னவரை இப்படியெல்லாம் பேசக்கூடாதியா, பக்தியோடு அரசியல் இறங்கு என்று சொல்லி கொடுத்து ஓம் நம சிவாயெல்லாம் சொல்லி இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க. அதற்குத்தான் தேசிய விருது. சும்மா தூக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை கதையை சும்மா தூக்கி அவார்டெல்லாம் கொடுக்கல. நான் கூட நினைச்சேன் என்னடா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைக்கெல்லாம் தேசிய விருது கிடைக்குது அப்படின்னு. இல்லை, அது ஒரு நல்ல கமர்ஷியல் படம், நல்லா மேக்கிங் இருக்கும். பட் அதோட கலை சார்ந்த நிறைய படங்கள் வந்தது. மெய்யழகன், இன்னொன்று அந்த விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜா. என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்? அது த்ரில்லர் தான். என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்? உண்மையில ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அது இன்டர்நேஷனல் லெவலில் நெட்ஃப்ளிக்ஸில் டாப் 10ல் இருந்துச்சு, ரொம்ப நாள் இருந்துச்சு. அப்போ உலகத்தில் இருக்கிற இந்த மொழி தெரியாதவன் பூரா பார்த்து ரசிக்கிறான்னா அப்போ ஸ்கிரிப்ட் எப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட்? நல்ல ரைட்டிங் அது. அதோட ஒப்பிடும் போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் படம் தெரியும் எங்களுக்கு, புரியுதா? ஓவராக பேசாத, தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. பிடிங்கிட்டு போனோம் அதெல்லாம். நேற்று நம்ம வந்து இங்கே மக்கள்கிட்ட ஃபுல்லாக கொண்டு போயிட்டோம், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. இது பத்தாதுன்னு அங்கே அந்த கூட்டத்துக்கு சாப்பிட வந்திருப்பாங்கல்ல, இந்த மந்திரத்தை எல்லாரும் படிங்கன்னு டோக்கன் கொடுப்பாங்கல்ல டின்னருக்கு, அந்த டோக்கனை கொடுத்து அதில் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் மனப்பாடம் படி சொல்லணும். சோறு கிடையாது, அதுக்கு தான் டோக்கன்லேயே போட்டு தர்றது. ரைட்டா? ஸோ இந்த அவார்டு இந்த கதையெல்லாம் தெரியும். என்ன நல்ல நடிகர்ன்றதுல யாருக்கும் மாறுபட்டு கருத்து இல்லை. அதனால இந்த ராயன் தான் அருமையான படம். இன்னொன்று, இது என்ன லாஜிக்கு? அதுக்கெல்லாம் கொடுக்கல, அதனால இதுக்கு கொடுத்துருக்காங்களா? என்ன லாஜிக் இது? ஒரு கட் ஆஃப் டேட்டுன்னு ஒரு இது இந்த ஆண்டுக்கான விருது இல்லையா? அப்போ இந்த ஆண்டில் வந்த திரைப்படங்களில் எது சிறந்த திரைப்படம் என்று தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதான முறை? ஆமாம். இந்த ஆண்டு இதை விட சிறந்த திரைப்படங்கள் வந்திருக்கின்றன, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சு இதுக்கு கொடுக்குறாங்கன்னா விமர்சனங்கள் எழத்தான் செய்யும். வாங்கிட்டு அமைதியாக போங்க. இது என்ன லாஜிக்கு? மேடையில் மைக்கு கிடச்சிச்சுன்னு அந்த படத்துக்குலாம் நான் நல்லா நடிச்சிருந்தேன், அதுக்கு கிடைக்கல கேட்டிங்களா? அது பதிலாக தான் இது நான் என்னையாது. அண்ட் அதை விட எனக்கு இதெல்லாம் நகைச்சுவை சினிமா தூக்கி இதை கடந்துட்டு போயிடலாம். அந்த இளம் மாணவர்களுக்கு விருது கொடுக்கும் விழாவும் அதில் சேர்த்து நடந்துச்சு. வர்ற பிள்ளைங்க பூரா காலில் உள்ளதுங்க. இவர் ரசிக்கிறார் இந்த ஆன்மீக அரசியல். என்ன இப்போ இமயமலையில் துறவரம் போட்ட ஞானியா நீங்கள்? நமச்சிவாயன் சொல்கிறாருல்ல, அப்போ அதுதான் நான் கூட தான் சொல்லுவேன். டெய்லி காலைல வந்து கூப்பிடு, ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்வியா? ஒருத்தர் கையில் குழந்தையோடு விழுறாருப்பா. இப்போ உங்கள் மனசில் என்ன சார் நினச்சினுக்கிறீங்க உங்களை? தெரியாமல் ஏதோ பிரியத்தில் யாரோ டப்பு சட்டு போட்டுன்னு விழுவாங்க, தடுக்கணும். அதுதானே முறை. ஒரு சும்மா இருந்தா இப்படி மட்டும் வராது சார். ஏய், இதெல்லாம் எப்படி நடக்குது தெரியும்டா. அங்கேயே சொல்லி கொடுத்து கூட்டின்னு வருது. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இதெல்லாம் பார்த்ததில்ல. எத்தனை வருஷமாக அரசியலை பார்த்துன்னுக்குறோம். வர்ற குழந்தைங்க பூரா விழுதா? கையில் குழந்தைய வச்சுட்டு அப்பா விழுறாரா? அது கை குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தை, அதை வச்சுட்டு விழுறாரு. எங்களுக்கு தெரியாது. இல்லை எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு வரும்போதே போய் உங்களுக்கு சிஎம் ஆசை வந்து ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து போட்டி போடுங்க. லியோ, இந்த விஜயின் வெற்றி கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களின் மனதிலும் முதல்வர் கனவை விதைத்திருக்கிறது. விஜய் ஒருவேளை 26 தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தால் அத்தனை பேரும் தங்கள் கனவுகளை ட்ரங்கு பெட்டியில் போட்டு பூட்டி கட்டில் கடியில் வைத்துவிட்டு சினிமாவுக்கு போயிருப்பார்கள் இல்லையா? இன்னைக்கு விஜய் அடைந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் வெற்றி ராகவா லாரன்ஸ் மனசுல எல்லாம் முதல்வர் ஆசையை விதைத்திருக்கிறது. இல்லை சார், ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றவுடன் சிவாஜி கணேசன் வந்தார். கரெக்ட். அதுக்கப்புறம் டி ராஜேந்திரன், ராமராஜன் சொல்லிட்டு பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சரத்குமார் அவெல்லாம் லேட்டாக வந்தார். பட் நான் சொல்கிறது வந்து அவர் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து சிவாஜி வந்தார்ல, அது வந்து திரும்ப நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சார். விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். வந்த பிறகு வந்து இப்போ ஒவ்வொருத்தங்களா நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. அவரே வந்துட்டார், நம்மளால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் தனுஷ் வந்து அந்த வழியில் வராரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? உங்களோட கணிப்பு மிகச்சரி. எளிதாக சினிமாவை எடுத்துக்கலாம்ப்பா. ஒரு பேய் படம் ஹிட் ஆச்சுன்னா வரிசையாக பேய் படம் வரும், பார்த்துருக்கேன்? ஆமாம். பழி வாங்குற கதை ஏதாவது ஒன்று ஹிட் ஆச்சுன்னா வரிசையாக அதை கொஞ்சம் தழுவி பழி வாங்குற படம். ஏன்னா எல்லாரும் இது ஹிட் ஆச்சுப்பா இதையும் பார்ப்பாங்க.
அப்படின்ட்டு ஏதோ காலேஜ் ரிலேட்டடான ஏதோ ஒரு படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா காலேஜ் அவ்வளோதான். கல்லூரி காதல் வரிசையாக கொன்று எடுப்பாங்க. சீசன், அது ஒரு சீசன். அதுபோல இப்போது நடிகர்கள் அரசியலில் இறங்கும் சீசன். சரி, இது என்ன வரவேற்கலாமா? எப்படிப்பா வர்றது நல்லதா எப்படி? எனக்கு சரியா படலை சார். ஏன்பா, என்ன விமர்சனம் உனக்கு? மக்களுக்கு நல்லது பண்ணா இவங்க தான் நீங்க சொன்னீங்க பிஜேபி இருக்கிறதுன்னு. எனக்கு என்னதான் வந்து மக்கள் மத்தியில வந்து நாங்க நல்லது பண்ண போறோம் அப்படி சொன்னாலும் கூட இவங்களாம் சுய லாபத்திற்காக வர்றாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க சார் இப்போ நம்ம விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதையும் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதையும் வந்து கம்பேரே பண்ண முடியாது. விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருட உழைப்பு அது. அவர் வந்து அப்போவே பிளான் பண்ணிட்டார். இது வந்து அவருக்கு லக் அடிச்சிச்சு, நம்மளுக்கும் லக் அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு லாட்டரி சீட் வாங்குற மாதிரி சார். அதுவும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு குறிக்கோளோட நோக்கத்தோடு வந்தால் பரவாயில்ல. இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு ரிலீஜியஸ் சார்ந்து இருக்க போகுது. விஜய் அப்படி இல்லை, அந்த ரிலீஜியஸை வந்து எதிர்த்தார். அந்த வலதுசாரி அரசியலை வந்து அவர் எதிர்த்தார். ஒருவேளை விஜய் வரலன்னா இங்கே இருக்கிற இளைஞர்கள் கூட்டம் வந்து அப்படியே டைவெர்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் வலதுசாரி பக்கம். அதை வந்து விஜய் அவர்கள் தடுத்தார். அப்படி தடுக்கப்பட்ட இளைஞர்களை வந்து மீண்டும் அந்த பாதையில் தனுஷ் அவர்கள் அழைத்து சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அச்சப்படுறேன். நீங்கள் 2 பேரும் ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணிட்டு சொல்கிறீங்க. நான் என்னுடைய கோணத்தையும் சொல்லி விடுகிறேன். எனக்கு சந்தோஷம். இதோடு நிற்கக்கூடாது. சூர்யா, சிவகார்த்திகேயன், வேறு யாருப்பா பெரிய ஹீரோ? ராகவலாரன். அவர் வந்துட்டாரே, பார்க்கும்போதே எம்எல்ஏ சார்னு கூப்பிட்றாங்களா ரோட்டில் எல்லாம் அவரை? வேறு யார் பெரிய ஹீரோ? சிஎம் சார்னு கூப்பிடணும்ல, அதுக்கு நான் சொல்கிறேன். அவள் வந்துட்டார். தம்பி கார்த்தி. கார்த்தி, சூர்யா ஒரு தம்பி கார்த்தி. அதான் ஃபேமிலியில் ஹீரோயின் இருக்குது, ஹீரோ இருக்குது, 2 ஹீரோ வச்சுருக்கீங்க. ஓகே, சூர்யா, கார்த்தி, ஜோதிகா அவர்கள் ஆல்ரெடி அரசியலில் தான் இருக்கிறார்கள். திமுக அரசியல் என்ன தெரியாததா? சிவகார்த்திகேயன். அடுத்து பிரதீப் ரங்கநாதன். கட்டாயம். அது சிம்பு அவர்கள். எப்போ சிம்பு முக்கியமான ஸ்டார்ப்பா. எஸ்டிஆர் முக்கியமான ஆளை விட்டுட்டீங்க. சிம்பு ரசிகர்கள்லாம் கோபித்துக் கொள்வார்கள். தலைவரை தப்பாக பேசாதீங்க. அதனால சிம்பு வர வேண்டாம். அவரெல்லாம் நல்லவர் தான் சார். எனக்கே தெரியும், பர்சனலாக பழக்கம் அவர். என்ன நல்லவர், அவர் வரணும். எஸ்கே எல்லாம். பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப முக்கியம். வரிசையை 3 ஹிட்டு கொடுத்துருக்காரு. வேறு என்ன வேணும்? ஃபெயிலியர் பண்ண கொடுத்தவங்களாம் வராங்க. விஜய் ஆண்டனி வரிசை ஹிட்டு. ஏன்பா வரலாம்? என்ன அதிர்ச்சி அவரை? சூரி அவரும் ஹீரோ நடிக்கிறார். சூர்யா ஹீரோ. அடுத்த படம் பெரிய படம் ஒன்று வந்துட்டு இருக்கு, மண்டாட்டின்னு ஒரு படம். 2 ஹிட்டு, பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு. அனிருத் அவர்கள் பாட்டில் ஹிட்டு கொடுத்துருக்காரு. அவர் வந்து இறங்கலாம். அவர் தான் எல்லா படத்துலையும் நான் மியூசிக் போட்டேன்னா கண்டிப்பாக ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லி வம்படியாக பண்ணிட்டு இருக்காரு. வேணா அனிருத்தும் வரட்டும், நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் வரட்டும். ஏன் இவர்களை வரவேற்கிறேன் என்று கேளுங்கள். செம்ம தமாசா இருக்கும். 2 காரணங்கள் இவர்களை வரவேற்பதற்கு. இவர்கள் இன்று கோடி கோடியாக சொத்துக்களும் வீடுகளும் வைத்திருப்பது யாரால்? மக்களால். நம்மளால இல்லையா? நம்ம தான் போய் உட்கார்ந்து இவர்கள் எடுத்த நல்ல படங்களையும் பார்க்கிறோம், மொக்கை படங்களையும் பார்க்கிறோம். அந்த மொக்க படத்தை பார்த்துட்டு வரும்போது நம்ம மனசில் ஒரு வேதனை ஏற்படும்ல. எப்படி பழி வாங்கிறது? வாங்க எல்லாரும் வாங்க அரசியலுக்கு. பெரும்பாலும் நடிகர்கள், சூப்பர் ஸ்டார்கள் சொந்த படம் தயாரித்து தான் மொத்தத்தையும் வித்துட்டு தெருவுக்கு வந்துடுவாங்க. இது எல்லோருக்கும் பொருந்தும். பாக்யராஜ் பலர் நொடித்து போனது இதில் தான். அந்த காலத்தில் நடிகையர் திலகம் சாவித்திரியை சொல்லுவார்கள். டாப் ஸ்டாராக இருந்தாங்க. 2 படம் சொந்த படம் எடுத்து சொல்லி முடிச்சு. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நடிகர்கள், சிவகார்த்திகேயன்லாம் ஆரம்பத்தில் வந்து ஒரு 2-3 படம் எடுத்து இன்னைக்கு உஷாராகி தள்ளி நிற்கிறார். படம் எனக்கு கூடாதுன்னு. தனுஷ் அந்த காலா கபல் எடுத்து அடி வாங்கி தான் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கால் சீட்டு கொடுத்து அந்த பணத்தை வாங்கி கடன் அடைச்சார் தனுஷ். ஸோ இவங்களை எல்லாரையும் நம்ம வரவேற்கணும். 2 காரணம். 1 என்டர்டெயின்மெண்ட். ஷோ எப்படி இருக்கும் யோசிச்சு போகிற. பார்த்து இன்னைக்கு தனுஷ் ஆரம்பிச்சார், இன்னைக்கு எப்படி 20 நிமிஷம் ஓடினதே தெரியல. எங்க இப்படிலாம் பேசுறீங்க, வரணும்னு சொல்லிட்டு அவர் தனுஷ் அவர்கள் சொல்றாரு, தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்கன்றாரு. தட்டி தான்ப்பா கொடுக்குறேன். இப்போ இவ்வளோ கவரேஜ் யாரையா கொடுப்பா? உனக்குன்னு சொந்தமாக சேனல் இருக்கா? இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, நீ சேனல் இருக்கா? நீங்கள் சொல்லாமலே பிரேக் பண்ணும். நீ இப்போ இன்னும் நீ ஆக்சுவலி ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணணும். அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குறிப்பறிந்து அனௌன்ஸ் பண்ணோமா நம்ம? எவன் உன் கட்சிக்காரன் கூட சொல்லியிருக்க மாட்டியா இத்தனை வாட்டி? எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். மக்களுக்கு தெரியும்ல. எவன் சொன்னது? இதை எவ்வளோ பப்ளிசிட்டி கொடுக்குறோம். பிஆர் ஏஜென்சிலாம் நீங்கள் ஹையர் பண்ணிங்கன்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா? கோடிக்கணக்கில். ஈஸியாக நாங்கள் பண்ணுறோம். இதுக்கு பாராட்டாமல் இதை விட உனக்கு இன்னும் என்ன தட்டி கொடுக்கணும். ஸோ இந்த மற்றவங்களும் வந்தாங்கன்னா மொத்த காசையும் உருவிட்டு அனுப்பிச்சிடலாம். ரைட்டா? நீ நச்ச மொக்க படத்துக்கெல்லாம் இதுதான் போ. அதனால் நல்லா இருக்கும். இது ஒரு டெமோக்ரஸி. யார் வேணாலும் வரலாம். நம்ம எப்படி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? இல்லை, சொல்ல முடியாது சார். அரசியல் தலைவர்களின் வாரிசுகள் நம்ம மீது திணிக்கப்படுவது இல்லையா? என்ன பண்ண முடியுது? வரட்டும், வாங்க வரவேற்போம். இன்னும் இது மாதிரி டிசைனாக வரும். பல எண்ணம் போல் வாழ்க்கை வரும். என்ன சிவகார்த்திகேயன்லாம் என்ன கொள்கை முழக்கத்தோடு வர்றாருன்றதை பார்ப்போம். இல்லை, வர்றவங்களாம் வரட்டு சார். கொஞ்சம் இந்த மாதிரி டைலாக்லாம் கொஞ்சம் வித்தியாசமான டைலாக் புதுசாக பார்ப்பாங்கப்பா. நல்லா இருக்கும். இப்போ இவர் இதை வச்சுட்டாரு, வேற வைக்கணும்ல. இப்போ சிம்பு வரும்போது புது ஐட்டத்தோடு வருவார்.
உண்மையிலே அவரெல்லாம் வந்தாருன்னா நல்ல மனுஷன் சார், மக்கள் நல்லது பண்ண நினைப்பாரு. வரட்டும்யா, வரட்டும். அவங்க அப்பா ஏற்கனவே வந்து தான் வந்து கட்சி பேரை சொல்றேன், லட்சிய திமுக. லட்சிய திமுக கரெக்ட். அவரே வந்து விளம்பர கம்பெனி ஆரம்பிச்சு அந்த விளம்பர கம்பெனி விளம்பரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காஜா மிட்டாய், இப்ப ரீசெண்டா காஜா கடலை மிட்டாய்னு அந்த அளவுக்கு வந்து ரைட்டு. வரட்டும், அனைவரும் வரட்டும். அப்போ அந்த அவங்க குடும்பத்தில் 2வது கட்சி இல்லையா? சார், விகடனில் வந்து ஒரு கடிதம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி எழுதியிருக்காங்க. என்னென்னா, மக்களால் நான், மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்லிட்டு சில ஜெயலலிதா அவர்கள் ஒரு முழக்கத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பணத்துக்காக நான், பணத்துக்காகவே நான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறிப்பிட்டு விகடனில் வந்து ஒரு கடிதம் தொண்டர் சார்பாக வந்து எழுதப்பட்டிருக்கு. அதே போல் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் வந்து ஒரு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. எதை நோக்கி போகிறது அதிமுக, ஏன் இப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய விகடன் ப்ளஸ்ஸில் வந்து பணத்தால் நான், பணத்துக்காகவே நான், இதுதானே உங்கள் கொள்கை அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கட்சியின் தொண்டர் எழுதுவது போல இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அது பெரிய கடிதம். அந்த கடிதத்தோட இறுதி பேராவை மட்டும் படிக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் அப்பாவி வேட்பாளர்களை குறைந்தபட்சம் 10 கோடி ரூபாய்க்கு விற்றுவிட்டீர்கள். சட்டமன்ற தேர்தலில் பாதி ஒன்று பாதி எண்டு என்று 10 கோடி ரூபாய் இருப்பவர்களுக்கே சீட்டு வழங்கினீர்கள். இது உண்மை. 10 கோடி இல்லாமல் யாருக்கும் சீட்டு கிடையாது. இதனால் தகுதி இல்லாதவர்களில் பல பேர் வேட்பாளர் களத்திலே நிறுத்தப்பட்டு 18 தொகுதிகளில் டெபாசிட் இழந்ததும் 101 தொகுதிகளில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதும் நிகழ்ந்தது. அதிமுக படுதோல்விக்கு முழுமுதற் பொறுப்பு நீங்கள் தானே தவிர வேறு யாரும் இல்லை. அதிமுகவின் மூத்த தலைவர்களின் ஆலோசனைகளை கேட்பதே இல்லை. அதை விடுத்து உங்கள் பினாமிகளிடமே கருத்து கேட்க தொடங்கிவிட்டீர்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்கிற கொள்கை பிரகடனத்தை முன்வைத்தார் புரட்சி தலைவி அம்மா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆகிய நீங்கள் பணத்தால் நான், பணத்துக்காகத்தான் நான் என்ற கொள்கை பிரகடனத்தால் கட்சி சுக்குநூறாக உடைந்து சிதைந்து போய் கிடக்கிறது. பழுதுபட்ட இந்த வரலாறை மீட்டுருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு புதிய தலைமை தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிக்கு கடைகோடி தொண்டன் அப்படின்னு விகடன் ப்ளஸில் இந்த கடிதம் வந்திருக்கிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்திருக்கிறது. முருகானந்தம் என்கிற ஒரு செய்தியாளர் எழுதியிருக்கிறார். அதிமுகவின் 85 கட்சி மாவட்டங்களில் கலந்தாலோசனைகளை எடப்பாடி பழனிசாமி செய்து முடித்து விட்டார். அதையொட்டி இந்த கட்டுரை வந்திருக்கிறது. ஸோ இந்த ஆலோசனைகளில் என்ன நடந்தது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, கட்சியை மீட்டுருவாக்கம் செய்வதற்குன்னு அந்த அதிமுகவின் தலைவர்கள் பலரிடம் இந்த செய்தியாளர் முருகானந்தம் பேசியிருக்கிறார். பேசி அவங்களோட ஃபீட்பேக்ஸு, இன்புட்ஸ் இதெல்லாம் அவர் வாங்கி கொடுக்குறாரு. டிஜிட்டல் அவுட்ரீச்சில் அதிமுக அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டும். திமுக வலுவாக இருந்துச்சு ஏற்கனவே. தாவேக்க வரும்போதே டிஜிட்டல் தளத்தில் ஹெவியாக வலுவாக தான் அவர்கள் வந்தார்கள். ஆனால் தமிழகத்திலேயே முதலில் தகவல் தொழில்நுட்ப பிரிவை தொடங்கிய அதிமுக இன்று இணையதளத்தில் டிஜிட்டல் உலகத்தில் இல்லவே இல்லை. அண்ட் சராசரியாக இன்று அதிமுக கிளைக்கழக செயலாளர் முதல் சீனியர் பொசிஷன் வரைக்கும் இன்னைக்கு அதிமுகவில் பதவியில் இருப்பவர்களுடைய சராசரி வயது 50க்கு மேலே தான் இருக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க. ஆனால் மற்ற கட்சிகளில் இன்று இளரத்தத்தை பாய்ச்சுவதற்கான ஏற்பாடுகளை எல்லோரும் செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஸோ இந்த ஒன்றிய லெவலில் இள நிர்வாகிகள், இளமையானவர்கள், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை அங்கே நியமிக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சிக்கென்ற ஒரு யூடியூப் சேனல் இயங்க வேண்டும். பெரிய லெவலில் ஒரு தொலைக்காட்சி ஒன்று கட்சிக்கென்று வேண்டும். இளைய தலைமுறையினரை கவரும் வகையில் இளைய தலைமுறையினரை நோக்கி பயணிக்க வேண்டும். அவர்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் பெறுவதற்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் சம்மப் பண்ணி ஃபங்க்ஷனரிஸ் கால் ஃபார் ஜெனரேஷனல் சேஞ்ச் இன் ஏடிஎம்கே, ஒரு தலைமுறை மாற்றம் அதிமுகவுக்கு அவசியம் என்று இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அண்ட் ஊடகங்களில் வரும் செய்தி, இதிலையும் போட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று கேட்டால், இந்த ஆலோசனை கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு செயற்குழு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்ட இருக்கிறார். முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டங்களை எடப்பாடி பழனிசாமி நடத்தியதற்கான காரணமே யார் யாரெல்லாம் வரலன்னு பார்த்தா அவங்க பேரை நோட் பண்ணி அவங்கள பதவி விட்டு தூக்குறது. அவர்கள் செயற்குழு உறுப்பினராகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு பதிலாக புதிய செயற்குழு உறுப்பினர்களை நியமிப்பது. இந்த செயற்குழு கூட்டத்தை தங்களுடைய ஜால்ராக்களை வைத்து நடத்துவது. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை இந்த செயற்குழு வலியுறுத்துகிறது. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இந்த கட்சியின் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும் என்று இந்த செயற்குழு வலியுறுத்துகிறதுன்னு ஒரு 2 தீர்மானத்தை போட்டு கதை முடிக்க போகிறார். இதில் கட்சிக்கு இன்னும் ஒரு பத்திரிகை வேணும், டிவி சேனல் வேணும், யூடியூப் சேனல்ஸ் வேணும்லாம் எழுதியிருக்காங்க. அதிமுகவின் முகமாக இத்தனை ஆண்டுகளாக அறியப்பட்ட நமது அம்மா நாளேடு 31/7/2026 மூடப்படுகிறது. நமது அம்மா ஏன்னா அதோட இன்வெஸ்டர், அதை நடத்துகிறவர் எஸ்பி வேலுமணி. நமது அம்மா பத்திரிகை நடத்தி
எடப்பாடியோட புகழை பாடுறதுக்கு அவர் உட்காந்துருக்காரு. மாவட்ட செயலர் பதவி கூட கொடுக்கல, அவர் துட்டு செலவு பண்ணி உங்களுக்காக நடத்திட்டு இருக்குமா? அந்த இன்னொன்று எதுக்கு இவருடைய ஆதரவாளர்கள் நீக்கப்படுவதை இவர் நடத்தும் நமது அம்மாவிலே பதிப்பிக்க வேண்டும் இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அவர் போர்வாள்னு ஒன்று தொடங்கிட்டார். இப்போ அதிமுகவின் முகமாக இன்று இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதுவென்றால் நமது அம்மா மற்றும் நியூஸ் டே இல்லையா? நியூஸ் டேல எடப்பாடி 10 பைசா இன்வெஸ்ட் பண்ணல. அதில் முதலீடு செய்தவர்கள் பங்குதாரர்கள் வேலுமணி, தங்கமணி மற்றும் CV சண்முகம். அந்த 3 பேரும் இன்று எடப்பாடி பழனிசாமியோடு இல்லை. ஒரு சேட்டலைட் சேனல் நடத்துறதுக்கு எவ்வளோ செலவாகும் மாதம்? மினிமம் வந்து ஒரு 2 கோடினாச்சும் வேணும் சார். மினிமம் நீ சொல்கிறது இல்லையா? டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் போட்டு சம்பளம்லாம் கொடுத்தா இன்னும் கூட ஆகும். ரிப்போர்ட்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட்டு, உங்களுக்கு வர கெஸ்ட்டுக்கு வந்து பணம் கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் இருக்குது, லைசன்ஸ் வந்து நீங்கள் வருஷம் புதுப்பிக்கணும், அப்புறம் இந்த டிடிஎச்ல எல்லாம் வர்றதுக்கு காசு, அதுக்கு தனியாக காசு கட்டணும் அவங்ககிட்ட, செட்டப் பாக்ஸ் கிட்ட. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் ஒரு 2 கோடினாச்சும் வேணும். மினிமம் வேணும். 3லேருந்து 4 கோடி ரூபாய் ஆகும். ரெவன்யூ என்னப்பா வரும்? நீங்கள் வந்து கட்சி சார்பாக நீங்கள் நடத்துனீங்கன்னா 0 தான் சார். இந்த எலெக்ஷன் டைமில் வேணால் ஏதாவது வருமானம் வரும், பட் இந்த டைம்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக தான் போகும். இப்போ தாவே காட்சி அமைஞ்சிருக்கனால கொஞ்சம் யூடியூப் சேனல்ஸ்க்கு அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குலாம் ரெவன்யூ வருது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து சுத்தமாக அடி வாங்கலாம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நட்டத்தில் தான் போயிருந்துச்சு. இப்போவும் நட்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சேனல் நடக்கணும்னா யாராவது தொடர்ந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இதை தொடங்கும் போதும் எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுக்கவில்லை, இதை நடத்தும் போதும் எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுக்கவில்லை. இப்போ தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம் 3 பேரும் மாதம் ஆளுக்கு 1 கோடி ரூபாய் போட்டு எடப்பாடி பழனிசாமி புகழ் பாடுறதுக்கு ஒரு சேனல் தேவையா? அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறாங்களா? க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இட் இஸ் அப் ஃபார் சேல். வேணும்னா வாங்கிக்க. நல்லா இருக்கும் சார் நியூஸே. நான் ஒரு டைம் போயிருக்கேன். குவாலிட்டி நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த சேட்டலைட் நியூஸ் சேனலையும் இல்லாத ஃபெசிலிட்டி. அந்த செட்டப்புக்கு 1 crore கிட்ட செலவு பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் வந்து சன் டிவிட்ட கூட இல்லை, சன் நியூஸில் கூட இல்லை. ஆனால் நியூஸ் அதை வச்சுருக்காங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அதை யூஸ் பண்ணல. ஸ்டுடியோவில் மட்டும் கிட்டத்தட்ட 12 டன் ஏசி ஓடுது தம்பி. கரண்ட் என்னாச்சு? எப்படி ரன் பண்ணுவேன்? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஷூட்டு. அதுக்காக ஷூட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி ஏசி ஆன் பண்ண முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி. செலவு என்ன ஆகும்? ஸோ விலைக்கு இருக்க வேணா வாங்கிக்கிங்க 2 பேர் யாராவது. ரைட்டா? இது 2ம் போச்சு. இப்போ ஒரு நல்ல தலைவன் இப்படி ஒரு மீடியம்மை இழக்கலாமா? இன்றைக்கி நீ புதுசாக ஒரு சேட்டலைட் சேனல் ஆரம்பித்து நியூஸ் டே இடத்த ரீச் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாப்பா இல்லை. அப்போ ஒரு இன்டெலிஜென்ட்டான கட்சி தலைவன் இந்த சேனலை விடுவாரா? விட மாட்டார். நானே வாங்கிக்கிறேன், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு. நான் வாங்கிக்கிறேன் இல்லை நடத்துகிறேன். எப்படி இன்னொன்று சிம்பிளாக இவங்க 3 பேரை கூப்பிட்டா தானாக நடக்க போகுது சேனலு. தங்கமணி, வேலுமணி மற்றும் CV சண்முகத்துக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டேன்னா தானாக நடக்குமா சேனலு? நமதுமா தானாக நடக்குமா? நடக்கும். அவங்க ஏற்கனவே காசு கேட்டதில்லை, இப்போவும் கேட்டதில்லை. ஏன்னா நீ கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். எங்கேயாவது காசை பரட்டி அவங்க நடத்துவாங்க. கரெக்டா? சரி, ஒரு கட்சி நல்லா இருக்கணும், அந்த கட்சி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேரணும்னா நியூஸ் டே தேவை, நமது அம்மா தேவை. இவருக்கு தான் எந்த அக்கறையும் இல்லை. அப்புறம் எதுக்கு? அதை தான் நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு உண்மையிலே இந்த கட்சி நல்லா இருக்கணும், அதிமுக வலுப்பெற வேண்டும் என்றால் இவங்களை அரவணைச்சு போனால் போதும் இல்லையோ? கேட்குறது மாவட்ட செயலர் பதவி. கரெக்டா? என்ன வானம் இஞ்சி விழுந்துருமா குத்தா? நியூஸ் டே சேனலே போனாலும் பரவாயில்ல, நீ நமதாம்மா ஷட்டர் மூடினாலும் பரவாயில்ல, உனக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுக்க மாட்டேன். எனக்கு போர்வாள்னு ஒன்று வச்சுருக்கேன். போர்வந்தோடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. வைகோ வந்து விகடன் விமர்சித்தாங்க ஒரு காலகட்டத்தில். எப்பன்னா போர்வாள்னு சொல்லிட்டு அட்டக்கத்தியை வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், ஞாபகம் இருக்கு எனக்கு. அது அந்த மாதிரி தான் போர்வாள்ன்றது ஒரு அட்டக்கத்தி மாதிரி. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை பயன்படுத்தாமல் அவர் வந்து லைக் புதுசாக ஆரம்பித்து அதுக்கு ஆள் எடுத்து லைக் அது பெரிய ப்ராசஸ். சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றி இது ஆகிற கதையா? பெரிய ப்ராசஸ். நமதாம்மா ஆஃபீஸும் நல்லாயிருக்கும். நமதாம்மாவுக்கும் போயிருக்கு. நான் போனதில்லை. அப்போ இவரோட இலக்கு எப்படி இருக்குன்றது தெரியுதா? எப்படி விளங்கும் இந்த கட்சி சொல்லு? இந்தியன் எக்ஸ்பிரஸில் முருகானந்தம் டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. என்ன செய்ய வேண்டும்? ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்கிட்டலாம் பேசி அத்தனை பேரும் யங் லீடர்ஸை உள்ளே கொண்டு வா. இது வரைக்கும் அங்கே அந்த யங் ஏடிஎம்கே அப்படின்ற முன்முயற்சி எடுத்தார்களே, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அதில் இணைந்திருக்கிறார்கள். அதை அழைத்து அவங்கள ரிவைவ் பண்ண, அவங்க கூட என்கேஜ் பண்ணுற முயற்சியை பழனிசாமி இது வரைக்கும் எடுத்தாரா? இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கிட்டு மிதுன் கிட்ட சொத்தை படைச்சிட்டு போகிறதை தாண்டி பழனிசாமி அவர்களுக்கு எந்த இலக்கும் கிடையாது. அதிமுக தொண்டர்கள் அதிமுகவில் நீடிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் தங்கள் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விகடன் ப்ளஸில் வந்திருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் எழுதியிருக்காங்கல்ல, இன்றைக்கு தேவை தலைமை மாற்றம். புரிஞ்சுக்குங்க. அது எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள மாட்டார். அப்படி வந்து கட்சி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தா 21லே தினகரனையும் சசிகலாவையும் வந்து அட்லீஸ்ட் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கூட வச்சிருந்துருப்பார். நீங்கள் 21ல் 26ல் அதை பண்ணியிருந்தாலும் வந்து நீங்கள் 2nd place வந்திருக்கலாம். அவர் பண்ணல. அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக வந்திருந்தா ஒரு நம்பிக்கை வரும் இல்லையோ? ஆமாம். கடைசியாக ஒரு ஆப்ஷன் வந்துச்சுப்பா. தாவேக அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு தரலாம். ஒரு ஆப்ஷன் பிச் பண்ணது போய் நம்ம பங்கெடுக்க வேணான்னு
பங்கெடுக்கிறதுக்கு அவங்க ரெடி, அமைச்சரவை தர்றதுக்கு. ஆனால் பழனிசாமிக்கு விஜய முதல்வராக ஏற்றுக்கிறதுல சிக்கல் இருந்துச்சு. சரியா? தமிழ்நாட்டில் ஒரே சிஎம் கேண்டிடேட் நான் தான், அப்படி தான் வருது. ஸோ வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலான்னு நம்ம மெர்சியில் இந்த கவர்மெண்ட் நடக்கும். நம்ம எதிரி திமுக, அவனுங்களை ஓரம் கட்டி ஓரமாக உட்கார வச்சாச்சு. நம்ம தெம்பாக நிம்மதியாக பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். தாவேக அரசுக்கிட்ட சொல்லி திமுகங்களுக்கு மேலே பூரா கேஸை போட்டு விட்டோம்னா நாளைக்கு தாவேக வருஷம் ஏடிஎம்கேன்னு மாறிட்டோன்னே களம். அவன் இருக்கலான்னு சொன்னப்போ அதுக்கும் ஒத்துக்கல. சரிண்ணே திருமாவளவனை சிஎம் ஆக்கலாம், இதுக்கு சிபிஐ எல்லாம் ஒத்துவந்துட்டாங்கண்ணே. அது எப்படி? நான் தான் சிஎம். சரிண்ணே நீ தான் சிஎம்ன்றது வேறு வழி இல்லை, நாங்கள் கசப்பு மருந்து முழுங்குற மாதிரி நினச்சிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டாலும் சிபிஎம் முறுகிச்சுண்ணே, ஒவ்வொருத்தராக போயிடுவாங்க, என்ன பண்ணுறதுண்ணே அப்படின்னு சொன்னேன்னா அமையருக்கும் புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்கள்னு ட்வீட் போட்டு போயிட்டார். அந்த கூட்டத்தில் தான் சிவி சண்முகம் என்னதான் ஓணும் உனக்கு அப்படின்னாரு. அவர் சிஎம் ஆகணும், அவ்வளோதான், வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. இப்போவும் எல்லாம் போகிறவங்க கிட்ட எல்லாம் திருப்பி சொல்கிறது சேலத்தில் ஜெயிச்சிருக்கோம் தம்பி. நம்ம மாவட்ட செயலாளர் மெண்டாலிட்டிலே இருக்கார். அவர் எப்போதுமே மாவட்ட செயலாளர் தான் இருந்திருக்கார் தம்பி. நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒத்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியை பற்றிய கணிப்பும் மதிப்பீடும் தவறு என்பதை நான் காலதாமதமாக உணர்ந்து கொள்கிறேன். திமுக கூட சேர்ந்து ஜெயலலிதா யோசிக்குமா? அதை சொல்லியா சிம்பிளாக கேட்குறேன். ஜெயலலிதா யோசிக்குமா? இப்படி ஒரு வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு வருது, அவங்களே வராங்க, ஆஃபர் பண்ணுறாங்க, ஒத்துக்குவாங்களா? அந்த ஐடியா வேணாவது போய் பேச முடியுமா அந்த அம்மாட்ட? முடியாது. அப்போ அவன் பையனை உட்காந்துக்கிட்டு சிஎம் ஆகலாம், நீங்கள் எல்லாம் மந்திரின்னு பேசுகிறீங்களே, வாய் கூசலை? அப்படி ஓகே சார், 5 வருஷம் நீங்கள் வந்து முதலமைச்சராக இருந்தீங்க, ஆட்சி முடிஞ்சிச்சு, அடுத்தது உங்கள் எதிரி யாருன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்பீங்க இல்லையோ? நீ இன்னொரு ஆங்கிளை யோசிக்க மாட்டேங்கிற. 108 தொகுதியில் திமுக வேணாம் அதிமுக வேணான்னு வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அவங்கள முட்டாளாக்குற மாதிரி நீங்கள் 2 பேரும் கை கோத்துக்கிட்டு போய் உட்காந்திங்கன்னா டெல்லியில் ஏற்பட்ட லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இங்கே வந்திருக்கும். சமாளிக்க முடியுமா உன்னால? எத்தனை பேர் சுடுவ? மக்கள் வீதியில் இறங்கியிருக்க மாட்டாங்க, எப்படி ஆற்றுக்குவாங்க? மேண்டேட் இஸ் ஃபார் டிவிக்கே. இன்னொன்று, இத்தனை வருஷமாக நம்ம மைண்டு வந்து இவங்க 2 பேரும் எதிரிங்கன்னு கண்டிஷனாக இருக்கா? திடீர்னு பிஜேபி காங்கிரஸ் கூட்டணி வச்சா எப்படியா இருக்கும்? பெரிய லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்திருக்கும். நீங்கள் சிகப்பு விளக்கு வைத்த காரில் பயணிக்கலாம் என்று நீங்கள் கனவு கண்டு கொண்டிருப்பீர்கள். ஜனங்க ஏற்றுக்கணும்ல. போலீஸ் உன் கையில் இருக்குன்றதா எல்லாரையும் சுட்டுருவியா? நீ சுட்டு டெல்லியில் கலைக்க முடிஞ்சா? மிலிட்ரி இறக்குவியா? இதோட முடிஞ்சிருக்கவங்க கதை. 5 வருஷம் ஓடணும்னு நினச்சிட்டு இருக்கியா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு யோசனையை பரிசீலிக்கிற அளவுக்கு இவர் போயிட்டாரு. அதை வந்து கட்சியினரிடம் சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ண முயற்சி செய்கிறாருனாலே ஹூ இஸ் எடப்பாடி பழனிசாமின்றதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இலங்கையை சேர்ந்த 2 ஹிஸ்ட்ரி ஷீட்டர் வந்து இல்லீகலாக இந்தியாவுக்கு நுழைய முற்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் வந்து கொஞ்ச நாளாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லாமல் இருந்தது. இப்போ மீண்டும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தெரிஞ்சதுக்காகவே வந்து தமிழக உளவுத்துறையில் கியூ பிரான்ச்னு தனியாகவே ஒரு பிரிவு இருக்குது. ஸோ அவர்கள் வந்து கணிக்க தவறிட்டாங்க. ஏன் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது? இன்றைக்கி மட்டும் டிடி நெக்ஸ்ட்டில் 3 போதைப்பொருள் தொடர்பாக 3 செய்திகள் வந்திருக்குது. லியோ குறிப்பிட்ட செய்தி, இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போதை மருந்து கும்பலோடு தொடர்புடைய 2 பேர் இங்கே நம்ம ஊர் ராமேஸ்வரம் கடற்கரையில் வந்து இறங்கும்போது பிடிபட்டிருக்கின்றனர். அவர்கள் 2 பேரும் லூசிநாத் மற்றும் விக்னேஸ்வரன் என்று கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் வாத்தலை பகுதியை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய தொலைபேசியை பறிமுதல் செய்து பரிசீலனை செய்ததில் தமிழ்நாடு, கேரளா, மும்பை ஆகிய இடங்களுக்கு இவர்கள் போதைப்பொருள் கடத்திய விபரம் தெரிய வந்துள்ளது. இலங்கையில் வாத்தலையில் நண்பர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி நடந்த ஒரு பார்ட்டியில் ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு இவர்கள் இங்கே கடற்கரையில் வந்து இங்கே மாட்டி விட்டார்கள். அதே டிடி நெக்ஸ்ட்டில் மும்பை நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரக் ஆன்டி ட்ரக் யூனிட்டு தமிழகத்திலிருந்து குறிப்பாக சென்னையிலிருந்து நியூசிலாந்துக்கு சூடோ எஃபிடிரின் ஏற்றுமதி செய்த கன்சைன்மெண்ட்டு, கொரியர் மூலமாக ஏற்றுமதி செய்த 2 கன்சைன்மெண்ட்டு பிடிபட்டு அது தொடர்பாக நடந்த விசாரணையில் சென்னையிலிருந்து அது ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இது 2மே பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரக் டிராஃபிக்கிங் தொடர்பான செய்திகள். 2 செய்திகளுமே தமிழகம் தொடர்பானது. இலங்கையிலேருந்து இங்கே வர்றாங்க ட்ரக் பெட்லர்ஸு, அண்டு மும்பையில் மாட்டின கன்சைன்மெண்ட்டு சென்னையிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவலும் வந்திருக்கிறது. ஸோ சென்னை வந்து போர்ட்டின் காரணமாக, துறைமுகம் இருப்பதன் காரணமாக ஒரு முக்கியமான டிரான்சிட் ஹப்பாக இருக்கிறது. ஸோ இதன் காரணமாகத்தான் நிறைய இந்த ட்ரக் புழக்கம், சிந்தட்டிக் ட்ரக்ஸோட புழக்கம் வந்து தமிழகத்தில் அதிகம் இருப்பதற்கு இது ஒரு காரணம். திமுக ஆட்சியை இழந்ததற்கு இந்த போதை கலாச்சாரம் ஒரு முக்கியமான காரணம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழக முதல்வர் மிக தீவிரமாக இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லிங் ரூட்டாக மாறி இருக்கிறது. ஸோ அதோட நீட்சியாக இங்கே லோக்கல் யூஸுக்கும் அந்த ட்ரக்கு வந்தே தீரும்.
இந்த ட்ரக்ஸ்லாம் போதில்ல சார், இது மும்பை போலீஸாக கண்டுபிடிச்சிருக்காங்களா சார் சென்னையிலேருந்து வந்து? மும்பை நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அங்கே ஒரு ட்ரக் கன்சைன்மெண்ட்டை சீஸ் பண்ணி விசாரிக்கும் போது சென்னையிலேருந்து அது புக் ஆகிருக்கு அப்படின்ட்டு வருது. அப்போ சென்னையில் ஏதோ ஒரு இடத்தில் நம்ம ஜாஃபர் சாதிக் மாதிரி சூடோ எஃப்டரின் தயாரிக்கும் அல்லது பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான். சமைக்கிறது சமைக்கிறது. ஜெயிலில் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த சூடாக சமைச்சு மாட்டிட்டாங்க. சமைச்சுன்னா சார் அது குக் பண்ணுவாங்க சார். குக் பண்ணுறத வந்து அவங்க லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜில் வந்து சமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த அதான மூலப்பொருள், சூடாக தான் மூலப்பொருள், ஆமாம் அதில் தான் மெத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை ஜெயிலில் பேசிப்பாங்க. அப்படி பேசும்போது சமைக்க தெரிஞ்ச சமைக்க சேர்ந்தா லைக் கொஞ்சமாக இருந்தாலும் அதை வந்து நிறையா வந்து ட்ரக்கை வந்து உருவாக்குவாங்க. சமைக்க தெரியாதவங்க சமைச்சா வந்து லார்ஜ் குவான்டிட்டி எடுக்க முடியாது அப்படின்லாம் வந்து பேசுவாங்க. அங்கே அந்த இவங்க நைஜீரியாக்காரங்க இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க சார் எப்படி இது பண்ணணும், எப்படி அந்த குக் பண்ணுறது அதெல்லாம் சொல்லுவாங்க ஜெயிலுக்குள்ளே. இல்லை இந்த இதெல்லாம் வந்து சென்னை உள்நாட்டு உளவுத்துறை தான் சார் கண்காணிக்கணும். அதுக்கு ஏன் சார் பொறுப்பு? இங்கே இது லோக்கல் போலீஸும் பொறுப்பு. நாங்கள் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இங்கே தனியாக வச்சுருக்கோம். சென்னை சிட்டி போலீஸில் ஒரு ஏஎன்ஐயூன்ட்டு ஒரு யூனிட் இருக்குது. ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுக்கும் இதில் ரோல் இருக்குது. அண்ட் இந்த இலங்கையிலிருந்து வந்திருக்காங்கல்ல, இவர்களை கண்காணிக்கும் பொறுப்பு வந்து உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவின் கீழ் வருகிறது. இன்னும் இன்டென்சிஃபை பண்ணணும். வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக ட்ரக் புழக்கம் அதிகரிக்கும் என்று தான் மத்திய உளவுத்துறை தெரிவிக்கிறது. அதனால் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும்ன்றதான் நம்ம. சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆலூர் ஷானவாஸ் வந்து தமிழகத்தை மறைமுகமாக பாஜக தான் ஆள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை புதிய தலைமுறைக்கு எடுத்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. அவரோட கருத்தை எப்படி பார்க்கறது? அதோட கட்சியோட கருத்தை நம்ம எடுத்துக்கிறதா? ஏன்னா அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டு அவர் இருக்காரா இல்லையான்னு இப்போ வரைக்கும் தெரியல. பட் இன்னுமே வந்து அவர் கட்சியை நீக்கிட்டாரோ இல்லை வேற கட்சிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாரோன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த கட்சியிலேருந்து அந்த கருத்தை சொல்கிறாருன்னா அது வந்து யாரோட கருத்து? ரெண்டு ஆஸ்பெக்டில் இந்த செய்தியை அணுக வேண்டும். ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் இந்த கருத்தை சொல்வதற்கு அவர் வைக்கக்கூடிய தரவு, சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கு மத்திய பிஜேபி அரசு பணி நீட்டிப்பு உடனடியாக வழங்கிவிட்டது. சாய்குமார் பல ஆண்டுகளாக மத்திய அரசு பணியில் இருந்தவர். அவருக்கு 6 மாதம் பணி நீட்டிப்பு வேண்டும் என்று கேட்ட உடனேயே ஏன் மத்திய அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும்? ஸோ அப்போ மறைமுகமாக சாய்குமார் மூலமாக தமிழகத்தை பாஜக ஆள்கிறது என்று அவர் விமர்சனத்தை வைக்கிறார். பெரும்பாலான மாநிலங்களில் பாஜக ஆளுநர்கள் மூலமாக ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சாய்குமார் அவர்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துலாம் ஆளணும் ஒரு மாநிலத்தென்ற அவசியம் இல்லை. இப்போ சாய்குமார் சீஃப் செக்ரட்டரின்னு வச்சுக்கோம், அவர் பாஜக ஆளுன்னே வச்சுக்கோம் ஒரு வாதத்துக்கு. விஜயை மீறி சாய்குமார் இண்டிபெண்ட்டாக டிசிஷன் எடுக்க முடியுமாப்பா? வந்து இப்படி எடுங்கன்னு சொல்ல தான் முடியுமே தவிர டிசிஷன் எடுக்கிறது முதல்வர் விஜய் அவர்கள் தான். முதல்வர் என்ன சொல்கிறாரோ அதான் சாய்குமார் கேட்கணும். ஒன்று. ரெண்டாவது, இதற்கு முன்பு இருந்த பொம்மை முதல்வரை போல இவரும் பொம்மை முதல்வரா? சாய்குமார் சார் இதில் கைது போடுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னு அப்படியாங்க ரைட்டுங்க அப்படின்னு போடுறதுக்கு அப்படி தானே இதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தீங்க? அதிகாரி சொல்கிறத கேட்டு அதுக்கு எதிர்ப்பு வந்தால் திரும்ப வந்து பல்ட்டி அடித்து அவரே சைன் போடுவார் சென்ட்ராட்சியில். ஸோ இங்கே ஒரு டீம் ஆஃப் அட்வைசர்ஸ் இருக்காங்க. இன்னொன்று, அப்படி என்ன பாஜக நலனை தமிழகத்தில் சாய்குமாரால் செயல்படுத்தி விட முடியும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள்? இன்னொரு குரூப்பு, இந்த டிஎம்கே குரூப்பு தான், டிஎம்கே குரூப் அதிகாரிகள். அவர் சாய்குமார் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். தெலுங்கு அதிகாரிகளின் ஆதிக்கம் தமிழகத்தில் அதிகமாகிவிட்டது. சிராய்ட்டு போகுது. தமிழாய்ந்த அறிஞர்களாக இருந்த அதிகாரிகள் தானே கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டார்கள். இப்படி என்னத்தை தமிழ்நாட்டை தூக்கி நட்டம் பண்ணி போயிட்டாங்க. அதுதான் கேட்குறேன். உதயச்சந்திரன்லாம் தமிழ் அறிஞர், கீழடி ஆய்வாளர், அவர் அருட்தந்தை தமிழறிஞர், ஐஸ்கிரீமு தமிழறிஞர், அல்வா அதிகாரி தமிழறிஞர், எல்லாம் தமிழாங்க தானே இருந்தீங்க. என்ன கீழ்ச்சிங்கன்றதான் பார்த்தோம் 5 வருஷம். இதெல்லாம் டிசைனான விமர்சன அம்புகளை தாவேக்க மீது ஏவிக்கொண்டே இருப்பது தினந்தோறும். எல்லாம் திராவிட நாடு தானே, திராவிட கீழ் தானே வரும், அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். திமுக அந்த குற்றச்சாட்டு வைக்க மாட்டாங்க. திமுக கீழே இருப்பாங்க சில பேர், அவங்க தான் அந்த மாதிரி. பாதி பேர் தெலுங்கு அமைச்சர்கள். எப்படி வப்ப நீ? இன்னொன்று, அவங்க ரொம்ப காஷியஸாக அந்த தெலுங்கு கம்யூனிட்டியை ஆன்டகனைஸ் பண்ணக்கூடாதுன்றதுல திமுக கவனம் இருப்பாங்க. ஒரு 1/3 தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் இருப்பாங்க. கண்டிப்பாக சார். அவங்க தான் ஏவா வேலு இருப்பார், நேரு இருப்பார், சேகர் பாபு இருப்பார், KSSR ராமச்சந்திரன் இருப்பார், இன்னும் யார் இருக்கா, பாதி பேர் விட்டு எதுக்கு இவ்வளோ தூரம் கூட அங்கே தான் வந்தாங்க. நீ ரொம்ப டீப்பாக வரலாறு இன்னொன்றுகிற என்ன? அதனால் இதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை. சும்மா ஆலூர் ஷானவாஸ் இப்படி பேசுவதற்கான காரணம் நிச்சயமாக இது திருமாவளவன் கருத்தாக இருக்கிறதோ இல்லையோ, வன்னியரசின் கருத்தாக இது இருக்க முடியாது இல்லையா? திடீர்னு ஒரு 2 மாதமாக மந்திரியாக சுற்றினுக்கிறாரு இதாப்பா. இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல சார், நம்ம வாய்ப்பு போச்சே. அமைச்சர் ஆக்சுவலாக அந்த அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துப்பாங்க.
நான் அப்படி அப்சர்வ் பண்ணுறேன். அவர் செங்கோட்டையன் இருப்பார், இன்னொன்று வந்து மணியரசு இருப்பார். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஃபீல்டு அரசியலில் இருக்கிறாரு, அதனால வந்து சில விஷயங்கள் அவருக்கு தெரியுது. அதை தாண்டி வந்து அருண்ராஜ் இருக்கார், ஏன்னா ஏற்கனவே அந்த சிஸ்டத்தில் அவர் இருந்தார். ஹீஸ் அன் ஆஃபீஸர். ஆமாம். ஸோ அதனால் இவங்கள பற்றி பெருசாக வந்து குற்றச்சாட்டுகள் வரல, இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரீல்ஸ் டிக்கெட்டுகளை பற்றி தான் தினந்தோறும் 2 பஞ்சாயத்து வந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அதை நினைவுபடுத்துங்க. அந்த சோத்துக்கு சேர்த்த அமைச்சரை பற்றி ஒரு பஞ்சாயத்து இருக்கிறது, பிராது இருக்கிறது, அதை பேசிவிடுவோம். ஸோ இது ஆளூர் ஷானவாஸோடைய நோக்கம் என்னவென்று நான் சொல்லிவிடுகிறேன். கட்சியாக ஆதவர்ஜுன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது போல தன் மீதும் எடுத்தால் அடுத்த கட்சிக்கு தாவுவதற்கு இது வசதியாக இருக்கும், அவ்வளவுதான். இதுக்காக தான் நோண்டி விட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு தெரியாதா மறைமுகமாக பாஜக ஆளுகிறது என்று சொன்னால் அது நேரடியாக கட்சி கொள்கைக்கு எதிரானதுன்ற அளவுக்கு அறிவில்லாதவர் ஆளூர் ஷானவாஸ் ப்ரொவோக் பண்ணுறார் தலைமையை. இல்லை, அவருக்கு வந்து ஒரு கட்சிக்கு போகணும், அவ்வளோதான். ஏன் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நாமளே போகக்கூடாது, போனால் நம்ம சீட்டு கொடுக்கல அதனால தான் போயிட்டேன்னு சொல்லுவாங்க. நான் போய் புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறேன், புதிய தலைமுறை இந்த மாதிரி பேசணுன்னே அவங்களே தன்னால் அனுப்பிச்சிடுவாங்க, ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. கப்புன்னு வந்து அறிவாளத்தில் ஜாயின் பண்ணிக்கிறேன், இவ்வளோதான் மேட்ரு. அதெல்லாம் ரொம்ப பெரிதுபடுத்த வேண்டியதில்லை, விடுங்க. அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் பாலன் அரங்கத்தில் அந்த வளாகத்தில் நடந்த போராட்டத்தில் முதல்வரை பற்றியும் அதே போல் இந்த அரசை பற்றியும் வந்து அங்கே போராட்டம் நடத்தியவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக மோசம் செஞ்சாங்க. ஸோ இதனால் தாவேகா தலைமை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து லைக் கேட்டிருக்காங்க போல், என்ன இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? ஒரு போராட்டம்னு வந்தால் கண்டிப்பாக விமர்சனம் இருக்க தான் செய்யும், அதை நம்ம எப்படி அவங்க பார்க்குறாங்க தாவேகா? போராட்டம் என்று வந்தால் விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும் என்பதை நாமும் புரிந்து கொள்வோம், தாவேகாவினரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு கட்சியோட கூட்டணியிலே இருந்துக்கிட்டு கூட்டணி அரசை விமர்சனம் செய்வதற்கு உங்கள் கட்சி அலுவலகத்தில் இடம் கொடுத்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ராஜரத்ன ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு இடம் கொடுத்து ஷாமியானா போட்டு நீங்கள் திட்டுங்க, நீங்களும் கூட போய் சேர்ந்து திட்டுங்க. அந்த போராட்டத்தில் வந்து தாவேகாவை திட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. எதுக்கு? அவங்க என்ன நீட் ஆதரவாளர்கள் இல்லை நீட் கோச்சிங் சென்டர் நடத்திட்டு இருக்காங்களா? இல்லை. ஸோ ஒரு கூட்டணி கட்சியாக இருந்துக்கிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்தது தவறு. போராட்டம் நடக்கும்போது பாதியில் அதை நிறுத்த முடியாது. அண்டு ஆளுங்கட்சியின் அமைச்சர் ராஜ்மோகனே சென்று அந்த போராட்டத்தின் இறுதியில் பேசிவிட்டு வந்திருக்கிறார். இனிமேல் இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் நீட்டுக்கு எதிராக போராடினீங்கன்னா எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எங்களோட கோரிக்கையும் எங்களுடைய கொள்கையும் அதுதான். ஆனால் அரசை விமர்சனம் செய்வதற்காகவே அந்த இடத்திற்கு வந்தவர்களுக்கு நீங்கள் மேடை போட்டு கொடுத்திருக்கிறீர்கள், இது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானதுன்றதை அவங்க வலியுறுத்தியிருக்கலாம். அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி சுப்பராயன் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் புதிய ஆஃபீஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு தெண்ட செலவு, ஏற்கனவே தமிழ்நாட்டில் அவ்வளோ கடன் இருக்கு, புதிய அலுவலகம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு தெண்ட செலவு பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. நான் அவரது கருத்தோடு முழுமையாக உடன்படுகிறேன். இது நியாயமான விமர்சனம். இந்த விமர்சனங்களை எல்லாம் வைக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. இதே போல 5 ஆண்டுகளில் பல்வேறு நாடுகளுக்கு அரசு செலவில் குடும்பத்தோடு சென்று ஊர் சுற்றி பார்த்தாரே ஒரு முதல்வர். அப்போதும் கூட்டணியில் தானே இருந்தீர்கள், அப்போது நீங்கள் விமர்சனம் செய்தீர்களா? அப்போது செஞ்சுட்டு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களை மனசார வரவேற்கிறேன். இந்த கார் ரேஸ் விட்டீங்க சார், கார் ரேஸு அருமை, பேனா செல்ல அதையும் விமர்சனம் செஞ்சுருந்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தான் என்று நான் சொல்லியிருப்பேன். கொழுக்கட்டையாக வச்சுருந்தீங்க வயல. இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயாவது முதலமைச்சரே போய் முதலீடு ஈர்த்த வரலாறு இருக்கா? பார்க்குறீங்களா? எங்கேயாவது போயிட்டு முதலீடு ஈர்த்த மாதிரி ஃபோட்டோ வரும் பார்த்தா புறாவுக்கு பொறி போடுறது சைக்கிள் ஓட்டுற ஃபோட்டோ வரும். அதனை வந்துச்சு. துபாயில் முதலீடை ஈர்க்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற நண்டு சிண்டெல்லாம் எதுக்கு தனி விமானத்தில் கூட்டு போனீங்க கேட்டாரா சுப்பராயன்? ஸ்பெயின்ல இருந்து என்ன ஏன் முதலீடு? ஐரோப்பாவே பொருளாதாரம் நசிவடைந்து போய் கிடக்குது, ஸ்பெயின்ல இருந்து நீ என்ன முதலீடு ஈர்க்க போறீங்க கேட்டாரா? எதுக்கியா வெட்டி செலவு பண்ற? கூட 10-12 பேரை கூட்டின்னு போறிய, அந்த இண்டஸ்ட்ரி செக்ரட்டரிஸை மட்டும் அனுப்பிச்சு விட்டோன்னா அவர் போய் முதலீடு ஈர்த்துட்டு வரமாட்டாரா? முதலமைச்சர் வந்து மூஞ்ச காட்டினா தான் முதலீடு பண்ணுவாங்களான்ட்டு அன்னைக்கு சுப்பராயன் கேட்டாரா? எல்லாமே செலவு தான் அரசுல, என்ன பண்ண முடியும்? அந்த புனித ஜார்ஜ் கோட்டை எவ்வளவு நெருக்கடியான இடம் என்பது அங்கே சென்றவர்களுக்கு தெரியும். நீ பழைய செக்ரட்டரி ஜார்ஜ் கோட்டை அது உள்ளே போயிருக்கல, எவ்வளோ கிராம்ப்டாக இருக்கும் பார்த்துருக்கியா? அந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் அவ்வளோ கிராம்ப்டாக இருக்கும். நீ போய் நிமிந்து பார்த்தோன்னா ஐஎஸ் மேலே இடிப்ப, அவ்வளோ கிராம்ப்டாக இருக்கும், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். வண்டி வந்து ஆப்போசிட்டில் தான் நின்று பார்க்கிங்க. 17th centuryயில் கட்டினதுப்பா, எப்படிப்பா இருக்கும்? அன்றைக்கி பாப்புலேஷன் என்ன, அன்றைக்கி அதிகாரிகளோட ஸ்ட்ரென்த் என்ன? ஸோ இது பண்ணுறாரு. நீங்கள் அன்றைக்கி வாய் மூட்டு தானே இருந்தீங்க. இதனால் தான் கம்யூனிஸ்டுகள் மக்களிடம் மரியாதையை இழந்து கொண்டு இருக்கிறார். நியாயமான விஷயங்களுக்கு விமர்சனம் பண்ணுங்க, யாரும் கேட்க போகிறது இல்லை. மவுண்ட் ரோட்ல கார் ரேஸ் விடுறான் 43 கோடிக்கு, கேட்டிங்களா நீங்கள் வாய் திறந்து? ரோடு போட்டு ரோடு நல்லா மறுபடியும் டெண்டர் விட்டு முதல்வரோட மகனோட கேளிக்கைக்காக ஒரு ரேஸ் நடக்குது. யாராவது வாய் திறந்தீங்களா நீங்கள்? சண்முகம், பாலகிருஷ்ணன், முத்தரசன், ஏன் பாரு 2 பாஸ் வாங்கி கொடுக்குறது தோழர், அங்கே போய் உட்காந்து அந்த ரேஸை பார்த்துட்டு வரோம். உங்களோட அதிகபட்ச கோரிக்கை இப்படி தான் இருந்திருக்கும். இன்னைக்கு சண்முகம் அவர்கள் பேசுறாரு சார், நாங்கள் ஆதரவை மறுபரிசீலனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட்டணி விட்டு வெளியே வர வேண்டியதானே? வந்துட்டீங்கன்னா நீங்கள் மரியாதை இருந்திருக்கும். மாஸ்கோவில் மழை பெய்ந்தால் மயிலாப்பூரில் கூட பெயர்ப்பார்கள் கம்யூனிஸ்டுகள். சார் அடுத்ததா
3 மாசத்துலயே 20,881 கோடி கடை வாங்கிட்டாங்க. இதுல எங்களை பார்த்து வந்து 10 லட்சம் கோடி கடை வாங்கினேன்னு சொல்லிட்டு எங்களை பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய கீதா ஜீவன் அவர்கள் விமர்சிச்சிருக்காங்க. விமர்சியுங்கள். நாம் விமர்சனம் செய்யலாம், மற்றவர்கள் விமர்சனம் செய்யலாம். திமுகவினருக்கும் கீதா ஜீவனுக்கும் விமர்சனம் செய்ய அருகதை இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் 12 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு போயிட்டீங்க. கடன் இருக்கிறதே என்பதற்காக அரசு வேலைகளை நிறுத்த முடியுமா? நீங்கள் வாங்கி வைத்த கடனுக்கு வட்டி கட்டவும் இப்போது கடன் வாங்க வேண்டியது இருக்கிறது. அதிலே போட்டிருக்கு சார், இவங்க மொத்தம் 3 மாசத்துல கடை வாங்கினது 20,881 கோடி, வட்டி மட்டும் கொடுத்தது 14,618 கோடி சார். 2/3 வட்டிக்கு போகுது. 2/3 வட்டிக்கு போகுதுன்னா அப்போ எவ்வளோ கடன் நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க? இதையும் கூச்சமே இல்லாமல் இது ஒரு விமர்சனம்னு தூக்கிட்டு வரீங்களே, வெக்கமா இல்லை? என்ன பண்ணுறதுனே தெரில திமுக காரணங்களுக்கு. கிறுக்கு பிடிச்சி போய் சுற்றுறாங்க. கேட்பாங்களே, அதுலேயே வந்திருக்கல, அந்த செய்தியிலே வந்திருக்கு. அதில் 14,000 கோடி வட்டினா யார் வாங்கினக்கிறேன்? இவங்க வாங்கினக்கிறேன்னா பேசலாமா நீலாம் வாய் திறந்து? சார், அடுத்ததாக வந்து சிபிசிஐடி வழக்குகளை விசாரிக்க ஆள் இல்லை. ஏன்னா நிறைய வழக்குகள், முக்கியமான வழக்குகள், இதேபோல் சென்சிட்டிவான வழக்குகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காவல்துறையிலேருந்து சிபிசிஐடிக்கு மாற்றுவாங்க. அப்படி மாற்றும்போது அங்கே வந்து சில சீனியர் அதிகாரிகள் தான் அதை விசாரிப்பாங்க. அங்கே அதே போல் வந்து கற்றுத்தேர்ந்த அதிகாரிகளும் இருப்பாங்க. இப்போ விசாரிக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்ததுக்கு அது எப்படி சார் நம்ம பார்க்குறது? சிபிசிஐடியில் மட்டும் பற்றாக்குறை இல்லை, லஞ்ச ஒழிப்புத்துறையிலும் பற்றாக்குறை இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான செய்தி. விகடன் ப்ளஸில் இன்றைக்கி வந்திருக்கு அந்த செய்தி. அந்த பழனி கோவில் லேண்டு வழக்கு, கன்னியாகுமரி கஸ்டோடியல் டெத் வழக்கு, இது போன்ற முக்கியமான வழக்குகள் அங்கே சென்றிருக்கிறது. அதை விட முக்கியமாக ஐஸ்கிரீம் வழக்கு அங்கே சென்றிருக்கிறது. அது மிக மிக முக்கியமான வழக்கு. ஸோ சிபிசிஐடி ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. கோர்ட்ஸும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கும் போதெல்லாம் சிபிசிஐடி விசாரணை கேட்டும் என்று தான் மாற்றி உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அங்கே போதுமான ஆஃபீஸர்ஸ், நல்ல தரமான புலனாய்வு அனுபவம் உள்ள அதிகாரிகளை கொண்டு நிரப்ப வேண்டியது இந்த அரசின் கடமை. அந்த செய்தியிலேயே வந்து அங்கே இருந்த எஸ்பி சண்முகப்பிரியா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாறுதல் செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தியும் அதிலே வந்திருக்கிறது. ஸோ நல்ல ஆஃபீஸர்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷனை வேகமாக முடியுங்கன்னா எப்படி முடியும்? அதுவும் இந்த பழனி கோவில் விவகாரத்துக்கெல்லாம் பெரிய டீம் போட்டு விசாரிக்க வேண்டிய ஒரு வழக்கு. அதனால் அதையும் ப்ராப்பரான ஸ்டாஃபோடு போட்டு ஃபில்அப் பண்ணணும். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் இன்னும் கூடுதலான ஊழியர்கள், அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப் எண்ணில் லஞ்ச புகார் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ புகார் வருன்றது தெரியும் நமக்கு. நம்மளே வேலைக்கு ரெஸ்யூம் அனுப்புகிறான்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னென்ன வருது? பட்டா கிடைக்கல, என் பக்கத்து வீட்டுக்காரன் லேண்டை பிடிச்சிக்கிட்டான், என்ன நீங்கள் தான் இதில் தலையிடணும், எவ்வளோ புகார் வருது இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த மாதிரி லஞ்சம் தொடர்பான புகார்களை நீங்கள் அனுப்புங்கன்னு நம்பரை பப்ளிக்காக தினமலரில் எல்லாத்துலேயும் வந்துருச்சு, டிவிலையும் போட்டுட்டாங்க. அப்போ எவ்வளோ வரும்? எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் அந்த ஒர்க்லோட ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ தனி செக்ஷனை உருவாக்கி ஸ்டாஃபை போட்டு அதுக்கு ஒரு டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் போட்டு அந்த வேலையை நீங்கள் துரிதப்படுத்த வேண்டும். அதை செய்யாமல் வெறும் வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் நீங்கள் வெளியிட்டீர்கள் என்றால் திமுக அரசு போல விளம்பர மாடல் அரசு என்ற அவப்பெயர் உங்களுக்கும் வந்து சேரும். ஸோ அதை சரி பண்ணுங்கன்றது தான் நம்ம வலியுறுத்துகிறோம். சார், கரூர் விவகாரத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க. இறுதி அறிக்கை தாக்கல் செஞ்சால் அதில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வரும்? அது யார் மேலே வந்து குற்றம் சுமத்தப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? அது இறுதி அறிக்கையாக இருக்காது, இடைக்கால அறிக்கையாகத்தான் இருக்கும். என்ன காரணம் என்றால் அந்த வழக்கு விசாரணையை முடித்து தாவேக அரசு செல்வாக்காக நிம்மதியாக ஆட்சி செய்தால், குஜராத்தில் எப்படி 25 ஆண்டுகளாக பிஜேபி ஆள்கிறதோ அதுபோல் தமிழகத்திலும் 20 ஆண்டுகளுக்கு குறையாமல் தாவேக ஆளக்கூடிய சூழல் ஏற்படும். ஒரு அரசியல் கட்சியாக பிஜேபி அதை எப்படி அனுமதிக்கும்? இன்னொன்று 2029 எலெக்ஷன் வேறு வருது, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ இந்த வழக்கு விசாரணையை உடனடியாக நீங்கள் முடித்து இல்லை இவங்க மேலே தப்பு இல்லை அவங்க மேலே தப்பு இல்லைன்ட்டு முடிக்கிறது புத்திசாலித்தனமான செயலாக ட்ராக் பண்ணிட்டு போகும். ஸோ இவர் மேலேயும் தப்பு இருக்குது, அவர் மேலேயும் தப்பு இருக்குது. சரி, என்னையா இப்போ இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும், எப்போயா முடிப்பீங்க? அது இப்போ சொல்ல முடியாது. எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் முடிப்போம். எலெக்ஷன் ஒட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த இடைக்கால அறிக்கையை உச்சநீதிமன்ற அமர்வின் முன்பு இது ஞாயிற்றுக்கிழமை தினமலரில் இந்த செய்தி வந்திருந்தது. ஸோ விரைவில் இடைக்கால அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ஸோ இட் வில் பி இன் பிட்வீன். யாருக்கும் க்ளீன் சிட் இருக்காது. சார், ஃபர்ஸ்ட்லாம் வந்து டாஸ்மாக் ஒரு கடை இருக்குன்னா பக்கத்துலேயே நீங்கள் வந்து பார் வைக்கணும், ஓகேங்களா? இப்போ வந்து 100 மீட்டருக்குள்ளே பார் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சார்? ஏற்கனவே வந்து ஒரு விமர்சனம் எழுந்தது, நீங்கள் வந்து ரெஸ்டோ பார், அதாவது டாஸ்மாக் இருக்குன்னா பக்கத்துலேயே வந்து உணவகம் அமைச்சிக்கலான்னு வந்தது. அதுக்கே வந்து நிறைய விமர்சனம் வந்தது. இது எப்படி எடுத்துப்பாங்க மக்கள்? உரிமையாளர்கள் வேற இது நல்லதுக்கு இல்லைங்க, ரெண்டும் ஒன்றாவே வச்சா அதான் எங்களுக்கு தோதா இருக்கும் அப்படின்னு வேற புலம்புறாங்கன்னு செய்தி வந்துருக்கு. முதலில் ஏன் இந்த 100 மீட்டர் இடைவெளின்றதை சொல்லிடுறேன். எக்ஸிஸ்டிங் பார் ஓனர்ஸுக்கும் டாஸ்மாக் கடை இருக்கும் கட்டிட உரிமையாளர்களுக்கும் இடையேயான ஒப்பந்தம் இன்னும் 4 ஆண்டுகளுக்கு இருக்கிறது. எப்போ போடுறது சார் இந்த அக்ரிமெண்ட்? கோர்ட் வந்து 2022 அல்லது 2023 கட்டிட உரிமையாளரிடம் என்ஓசி இல்லாதவர்களுக்கு பார் கொடுக்கக்கூடாது
என்று ஒரு உத்தரவு போட்டார்கள். அந்த உத்தரவுக்கு பிறகு இவர்கள் 3 அல்லது 4 ஆண்டுகள் ஒப்பந்தம். நான் சொல்கிறது சராசரி, எல்லா இடத்துலையும் இப்படி தான் ஒப்பந்தம்னு சொல்ல, சில பேர் லீஸுக்கே எடுத்துட்டாங்க 10 வருஷத்துக்கு. இப்போ ஏன் வந்து இந்த கவர்மெண்ட்டு 100 மீட்டர் தள்ளின்றதுக்கான காரணத்தை சொல்கிறேன். பெரும்பாலான டாஸ்மாக் கடைகளை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். கடை இப்படி இருக்குன்னா பக்கத்தில் பார் இருக்கும், ரைட்டா? அந்த டாஸ்மாக் கடை மற்றும் பார் இரண்டின் கட்டிட உரிமையாளரும் ஒரே நபர் தான். எந்த கட்டிட உரிமையாளரும் டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு கடை நடத்துவதற்கு கட்டிடம் வாடகைக்கு தருவதற்கு தயாராக இல்லை. தான் உண்மை. என்ன காரணம்? குஷ்டு கடை வாசல்லே ஒன்று கடிப்பான். வீட்டு ஓனர் வரும்போது அந்த இடம் பூரா 20 பைக்கை நிறுத்தி வச்சுருப்பான். அது இடம் என்ன ஆகும்? குடிச்சிட்டு உள்ளே துப்பி விடுவாங்க. ஆமாம், பாந்தி எடுப்பாங்க. நீ போனதில்லை அத்தடி. இன்னும் வயசு போயிருக்காங்க. டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு கடைக்கு எவ்வளோ வாடகை கொடுக்கும் உத்தேசமாக சொல்லுங்கள். இல்லை, ஏரியா பொறுத்து மாறணும் சார். எல்லாம் அதிகபட்ச வாடகை எவ்வளோ இருக்கும்? ஒரு 30,000. அதிகபட்ச வாடகை 5,000 ரூபாய்க்கு மேல் டாஸ்மாக் தருவதில்லை. குறைந்தபட்சம் எவ்வளோ தெரியுமா? 2,000. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? தேவதான பட்டியில் கூட 2,000 வாடகை எவனாவது கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி என்ன நடக்குது? நான் வந்து பார் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கட்டிட உரிமையாளரை போய் பார்த்து, சார் நான் பார் நடத்தணும், டாஸ்மாக் கடைக்கும் சேர்த்து நான் வாடகை தர்றேன். சரி, எவ்வளோ தருவீங்க? 2 லட்ச ரூபா மாதம் தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பில்டிங் ஓனரு சரிங்க நடத்திக்கிங்க என்று கொடுப்பார். நான் அந்த இடத்துல பாரை நடத்திக்கிட்டு, டாஸ்மாக் நிர்வாகம் வாடகை மட்டும் தான் கொடுக்கும், கரண்ட் பில்லாம் கொடுக்காது. தெரியுமா? கரண்ட்லாம் ஓடுமா? ஸோ நான் பார் நடத்துகிறதா இருந்தால் நான் தான் அந்த பில்டிங்கை ஏற்பாடு பண்ணணும், கட்டணும். அதுக்கு ஏற்றாற் போல் கட்டுமானம் செய்ய வேண்டும். கிரில் கேட்லாம் போடணும்ல, இதெல்லாம் நான் போடுவேன். நான் போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி, எப்படியும் அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உட்கட்டமைப்புக்கு அதுக்கு அது உள்ளே ஏசி, அது உள்ளே ஒரு ஏசி கட்டணம் அறைன்னு போயிருக்குல்ல, அங்கேயே ஏசி அறைன்னு இருக்கும். ஏசி சார்ஜஸ் 50 rupees. இதெல்லாம் போட்டு உள்ள எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணி, இந்த பார் லைசன்ஸ் வாங்குறதுக்கு கலால் ஆணையருக்கு, டாஸ்மாக் மேலாளருக்கு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் அதிகாரிகளுக்கு எல்லோருக்கும் லஞ்சம் கொடுத்தது எல்லாம் சேர்த்து மினிமம் 40 முதல் 50 லட்ச ரூபாய் செலவாகும். நான் முதலீடு பண்ணி இந்த கிரில் எல்லாம் போட்டு பண்ண உடனே டாஸ்மாக்கு 3 எம்ப்ளாயிஸை மட்டும் அனுப்பும். ஒரு சூப்பர்வைசர், 2 சேல்ஸ்மேன் போவாங்க. நேராக போய் அந்த கிரில் கேட்டை திறந்துட்டு உள்ளே உட்காந்துப்பாங்க. டாஸ்மாக் நிர்வாகம் வந்து வண்டியில் சரக்கு இறக்கணும், போயிடும். இப்படித்தான் தமிழகம் முழுக்க நடந்து கொண்டு இருக்குது. இதுதான் சிஸ்டம். இப்போ நான் ஒரு பார் ஓனர்னு வச்சுக்கோ, 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். மாதம் 2 லட்ச ரூபா பில்டிங் ஓனருக்கு தர்றேன். டாஸ்மாக்கு 2 லட்ச ரூபாய்க்கு டிடி மாதம் எடுத்து அனுப்புகிறேன். லோக்கல் ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் மாமூலுக்குலாம் கொடுத்துக்கிட்டு பண்ணுறேன். சரி, இவ்வளோ செலவு பண்ணுறவருக்கு எப்படி இந்த டாஸ்மாகில் அந்த போட்டி விற்றா இவ்வளோ லாபம் வருது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. விடிய சரக்கு ஓட்டுறேன், ஓகேவா? இப்போது நைட்டு 10 மணிக்கு மேலே சரக்கும் ஓட்டக்கூடாது. இப்போ நான் ஏற்கனவே நான் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கேன் பில்டிங் ஓனரோட. அந்த பில்டிங்கில் தான் டாஸ்மாக் கடை இருக்குது. இப்போது நீ பாருக்கு ஏலம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, எங்கே நடத்துவ பாரு? இப்போ 517ன்னு ஒரு கடை இருக்குப்பா. அந்த 517 கடையில் பார் நடத்துறதுக்கு நீ ஏலம் எடுக்கிற, ரைட்டா? கொடுத்துட்றாங்க உனக்கு. எங்கே நடத்துவ பாரு? அங்கே மட்டும் தான் நடத்த முடியும். ஆமாம், அதுக்கு தான் புதிய விதி. 100 மீட்டர் தள்ளி நடத்தலான்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்கல்ல, இதுக்கு தான் இந்த ஏலம் தோல்வி அடைய போகிறது. இப்போவே சொல்கிறேன், இந்த டெண்டரு ஏன் யாருமே வர மாட்டாங்களா? இது சொல்கிறேன். சமைக்கக்கூடாது, அரசு நிர்ணயித்த விலையில் தான் தின்பண்டங்களை விற்க வேண்டும், சிகரெட்டு விற்கக்கூடாது. ஏன் வருவான் போவான் பாருக்கு? பாட்டு காற்று வாங்கிட்டு கிடக்க வந்துச்சு. இப்போ ஏன் பார், நான் ஏற்கனவே பழைய ஆள் பார் எடுத்து இருக்கேன்ல, இப்போ ஏன் பார் மூடிடும், ரைட்டா? உன்னை ஏன் பார் உள்ள நடத்த விடுவேனா? விட மாட்டேன். இப்போது நீ நடத்துகிற பாரில் அதிகபட்சம் என்ன விற்ப? மிச்சர், இந்த சைட் டிஷ் ஏதாவது. வேர்க்கடலை, அதான் வேர்க்கடலை. வேறு என்ன? கறி, தண்ணி பாட்டில். நான்வெஜ் கண்டிப்பாக இருக்கணும். வெஜ்ஜி கொஞ்சம் அதான் சமைக்கக்கூடாதுன்றாங்களே. வெளில இருந்து சமைச்சு வச்சு விற்கலாமா? அதுக்கு பர்மிட்டட் நினைக்கிறேன். அதுக்கு வந்து இந்த சுகாதாரத்துறை சர்டிஃபிகேட் அதெல்லாம் வாங்கணும். சரி, இதை வாங்கிட்டு விற்கிறப்பா, ரைட்டுப்பா, விற்கிற, ரைட்டா? வேறு என்ன இப்போ? லைக் சரக்கே வந்து கூலிங்காக நான் அங்கே வச்சு விற்பேன். அதுக்கு நான் பர்மிஷன் கிடையாது. பட் ஆனால் பாரில் விற்பாங்க தானே? அதெல்லாம் கிடையாது. பார் அருந்தும் இடம், அவ்வளோதான். அங்கேருந்து வாங்கி வருவாங்க, இங்கே குடிக்கணும். தண்ணி பாட்டில் விற்பியா? தண்ணி பாட்டில். இப்போது நான் நடத்துகிற பாரில் தண்ணி பாட்டில் 50 ரூபா. ஆனால் நீ வந்து எம்ஆர்பி ரேட்டில் தான் விற்கணும், ரைட்டா? அதுவும் 100 மீட்டர் தள்ளி. இப்போ நான் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டு ஒரு பார் வச்சுருந்தாலும் அதை மூடிட்டாங்க இல்லையா? அதான் நீ புது ஆள் எடுத்துட்ட. இப்போ நீ என்ன விற்ப? 2 வேர்க்கடலை பாக்கெட்டு, தண்ணி பாட்டில், சிகரெட்டும் விற்கக்கூடாது. நான் இப்போ என்ன பண்ணுவேன், இந்த டாஸ்மாக் கடை பக்கத்துலேயே ஒரு பொட்டி கடை போடுவேன். வாட்டர் பாக்கெட்டு, கிளாஸு, சிகரெட்டு, பீடி, அந்த 3 பாரவே உட்காந்து பொட்டி கடையாக மாற்ற முடிஞ்சு. இன்னொன்று, நீ விற்கிற வேர்க்கடலையே நான் கம்மி விலைக்கு விற்பேன். உனக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷனு. பொட்டி கடை வச்சிருக்கிற எனக்கு அவிச்ச முட்டை விற்பேன். இது கடைக்கு பக்கத்தில், நீ 100 மீட்டர் தள்ளி வச்சிருக்க. இப்போ டெண்டர் எடுத்தவன் கதி அதோ கதி தான் சார். நான் பொட்டி கடை வச்சுருக்கேன், ரைட்டா? நான் மாதம் 2 லட்ச ரூபாய் டாஸ்மாக்கு டிடி எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்போ யாருக்கு வியாபாரம்? பொட்டி கடை. ஆனால் விற்கிதோ விற்கலையோ,
டாஸ்மாகோட சேல்ஸில் ஒரு நாளைக்கு விற்கிதில்ல, அதில் 1.5% பார் ஓனர் கட்டுறோம். 10 லட்ச ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுக்க, 1.5% கட்டணும். எப்படி கட்டுவேன் சொல்லு ராஜா? இது எப்படி சக்ஸஸ் ஆகும் சொல்லு? எல்லா டாஸ்மாக் அவுட்லெட்டோடு இருக்கக்கூடிய பாரு, அந்த பில்டிங் ரெண்டும் சேர்த்து ஒரு ஆள் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நான் மாதம் 2 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னேன்ல பார் ஓனர், டாஸ்மாக் தனியாக அந்த பில்டிங் ஓனரோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அது என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா? 11 மாதத்துக்கு மாதம் 2000 ரூபாய்க்கு அந்த கடையை நாங்கள் வாடகைக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஒரு கொடப்படியான சட்டவிரோதமான மொக்க சிஸ்டம் ஓடின்னு இருக்குது. இவங்க நாங்கள் இதை சரி பண்ணுறோம் இது பண்ணுறோன்ட்டு என்னமோ டக்கரைச்சு பார்க்குறாங்க. தொடர்ந்து சொல்லின்னு இருக்கோம், பேசாமல் தூக்கி தனியாட்ட கொடுத்துட்டு போங்க, உங்களால் இதை நடத்தவே முடியாதுன்றதை மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டு இருக்கோம். நாங்கள் புதுசாக இது நடத்துகிறோம், திறந்த முறையில் ஏலத்தை விடுகிறோம், 100 மீட்டர் தள்ளி கடையை வைத்துக் கொள்ளலாம், இப்படிலாம் சொல்கிறோம். நீ அங்கே போயிட்டு அவனை வந்து 2,5 லட்சம் டிடி கொடுக்கணும் மாதம் அந்த கடையோட விற்பனைக்கு ஏற்ப. எம்ஆர்பி ரேட்டில் தனி பாட்டில்னா உனக்கு என்ன தான் லாபம்? அங்கே எவன் எடுப்பான் இப்போ ஏலம்? இதுக்கு நீ பாட்டு மியூசிக் சிஸ்டம் போடணும், சேர் போடணும், டேபிள் போடணும், கரண்ட் பில்லு, டேபிளை துடைக்கிறதுக்கு ஆள், அது ஆள் வைக்கணுமா? சப்ளைக்கு ஆள் வைக்கணும். பாஸ் அது பார் பாஸு. பாரில் சிகரெட் வைக்க கூடாதுன்னா ஆட்சி நடத்த தெரியலன்னா போய் அண்ணன் செந்தில் பாலாஜியாவது கற்றுக்குங்கய்யா. சும்மா ஜம்முன்னு கரூர் கேங்க வச்சு 5 வருஷம் எப்படி நடத்தினாரு வசூலை பார்த்துக்கிட்டு? புசுறு தட்டாமல் ஓடிச்சா? இப்போ வசூல் பார்க்க சொல்கிறீங்களா உங்களை? நான் வசூலை பார்க்க சொல்லப்பா. இது எப்படிப்பா இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும் சொல்லுப்பா? சக்ஸஸ் ஆகும். இந்த ஏற்கனவே டாஸ்மாக் பார் கூட அட்டாச்சாக இருக்கிறவன் மாதம் டிடி எடுத்து கொடுத்துட்டு இருக்கானா? கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்கா? இப்போ ஏழை எடுக்கவே வரல எவனும். என்ன பண்ணுவீங்க? குடிக்கிறவன் குடிச்சிட்டு தான் இருப்பான், போய் ரோட்டில் உட்காந்து குடிச்சிட்டு போயிடுவான். கரெக்டாக பொட்டிகளில் 2 வேர்க்கடலை பாக்கெட் வாங்கிட்டு தனி கிளாஸு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அவன் பாட்டு போயிடுவான். இன்னும் சொல்ல போனோன்னா கம்மியாக கிடைக்கும் தண்ணி பாட்டில் வெளியில் 20 ரூபா கிடைக்குமா? இது நான் பார்வில் 50 ரூபாய்க்கு வாங்கணும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா உங்களை வசூல் பண்ண சொல்லு. இது எப்படி எவன் வருவான் ஏலத்துக்கு சொல்லு? நீ இன்றைக்கி சொல்கிறேன், இன்னும் இப்போ அடுத்த மாதம் தான் ஓப்பன் ஆகுது. நான் இப்போ சொல்கிறேன், எவனும் வரமாட்டான் ஏன்னா எடுக்க. பார்க்குறீங்களா? என்ன லாபம் இருக்குது உனக்கு? மற்ற ஸ்டேட்ல எல்லாம் தனியார் நடத்தி லாபம் வரல கவர்மெண்ட்டுக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக வந்துருக்குது இல்லையா சார்? அடுத்ததா ஃபோன் பேசிட்டு ஒரு போக்குவரத்து காவலர் வண்டி விட்டு போயிருக்காரு சார். அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து அங்கே போக்குவரத்து காவலர் ஆணையருக்கு அந்த கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா அவருக்கே அபராதத்தை போட்டு வச்சுருக்காங்க சார், கம்ப்ளைண்ட் அனுப்பினவருக்கு. போது அவர் ஹெல்மெட் அணியாமல் சென்றால் அபராதம் விதிக்க வேண்டியது தான், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இந்த செய்தியை பார்க்கும்போது பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் தெரிகிறது. என்னென்னா, ஒரு பெட்ரோல் ஜீப்பில் ஒருத்தர் ஃபோன் பேசிட்டே போகிறாரு. இந்த பையன் நவீன்குமார் என்ற இந்த இளைஞன் ஷேர் ஆட்டோவில் உட்காந்துருக்கான். வெட்டியாக தானே உட்காந்துருக்கான். அந்த வீடியோ எடுப்புன்ட்டு அவர் செல்ஃபோன் பேசிக்கிட்டே போகிறத வீடியோ எடுத்துட்டா. அப்படி கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டே கார் ஓட்டினா என்ன சார் அபராதம் அப்படின்னு கேட்குறா. அப்படி தம்பி 1000 ரூபாப்பா, 2வது வாட்டி அந்த தப்பு செஞ்சால் 10,000 ரூபாப்பா அப்படின்ட்டு. ரைட்டு சார், இதுக்கு புகார் அடிக்க வாட்ஸ்அப் எண் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் எண் இருக்குப்பா அப்படின்னா, இந்த பாருங்கள் பெட்ரோல் ஜீப்பில் ஒருத்தர் ஃபோன் பேசினே போகிறான்னு வீடியோ அனுப்பிச்சி விட்டான். அனுப்பிச்சி விட்டுட்டு சும்மா இல்லை போகிறாங்க. கொடுத்த புகார் என்னாச்சு? காண்டு போல நான் வரப்பெல்லாம் நீ எவ்வளோ வாட்டி பையனை போட்ட, இப்போ நீ சாப்பிட என்று சொன்னதும் வேறு வழியின்றி அந்த காவலருக்கு 1000 ரூபாய் அபராதத்தை விதித்து விட்டார்கள். விதித்து விட்டு அவர் அந்த கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரும்போதே பார்த்தா டப்புன்னு ஹெல்மெட் போடலன்னு 2 ஃபைன். முன்னாடியே இல்லை எப்பயா? என்னையோ நீ வண்டி ஓட்டிருக்கன்ற 2 ஃபைன் வருது. சரியா? நீ ஒரு நாள் ஹெல்மெட் போடாமல் இருக்கு, அதுக்கு ஃபைன். அப்புறம் சிசிடிவி வச்சு தேடி இருப்பாங்க. இந்த டிராஃபிக் கேமராஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு தேடி இவன் ஃபோன் நம்பரோட லிங்க் ஆன 2 வீலர் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அதை வந்து பிடிச்சி இது பண்ணியிருப்பாங்க. அதற்கு பிறகு என்ன சார் 2 ஃபைன் இது மாதிரி வந்திருக்குன்னு கேட்டால், இல்லை ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம், இன்னொன்று நீ கட்டி தான் ஆகணும், ஹெல்மெட் போடாமல் அன்றைக்கி அந்த இடத்துல ஓட்டியிருக்குன்றாங்க. இது அப்பட்டமாக பழிவாங்கும் நடவடிக்கையாக தெரிகிறது. எல்லாருக்கும் ஃபைனு பெரும்பாலானோருக்கு 2 வீலரில் இருக்கும். நம்ம பைக் பிரசாத் பைக்கை தூக்கி வச்சுக்கிட்டு என்னென்ன பாடுபடுத்துனாங்க. லியோவும் பிரசாத்தும் தான் அந்த ஸ்டேஷனுக்கு போனது, சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் தானே போனது. போய் ஃபைனை கட்டுறோயான்னு சொன்னால் அந்த ஆர்ஐ தினகரன் தானே அந்த ஆள் பேர்? ஆமாம், தினகரன் இன்ஸ்பெக்டர். ஐயா இல்லை, அப்புறம் வாங்க மாட்டேன்றாங்க ஃபைனை அலைய வைக்கிறதுக்கு. அதுக்கு வேற ஒரு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க சார், எஃப்ஐஆர் இருக்கிற அதெல்லாம் போட்டு இன்னும் 100 கேஸ் போட்டுக்க. என்னப்பா போய் திருப்பி போய் கேட்குறாங்க, ஃபைனை வாங்கலை. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்கும்னு தெரியும். புதிய ஆட்சியிலும் இது போல நடப்பது, ஆட்சி மாறினாலும் அதிகாரிகள் மாறவில்லை என்பதை தான் உணர்த்துகிறது. இது சென்னை மாநகர காவல் எல்லைக்குள்ளே இது நடந்திருக்கிறதுனால ஆணையர் அமல்ராஜ் அவர்கள் தலையிட்டு இதை சரி செய்ய வேண்டும். அடுத்ததாக தாவேக்கு ஆட்சி அமைஞ்சோடனே எப்பவும் இல்லாமல் ஏஐ துறைக்கெலாம் வந்து அமைச்சர் நியமித்தாங்க. ஆனால் பெங்களூரில் இந்தியாவில் முதல் ஏஐ பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் சார் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எதுவும் கொண்டு வர மாட்டாங்க? கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சி வாயிலாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கும் அரசுக்கும் கோரிக்கையாக வைக்கிறோம். ஐடி மற்றும் ஏஐ துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய வேளச்சேரி எம்எல்ஏ இங்கே எந்த டெண்டர் விட்டு வசூல் பண்ணலான்ட்டு அவரும் ஒரு மகனும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் அந்த துறையில் இந்த வேலை முழுமையாக நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. மாறாக இது உயர்கல்வித்துறையின் கீழ் வரும் என்று நான் நினைக்கிறேன். பெங்களூரு ஒரு நல்ல டீம் அங்கே இருக்குது. பிரியங்க் கார்கே மற்றும் ஈவன் டிகே சிவகுமார்
நல்ல டீம். அதனால் ஏற்கனவே பெங்களூர் ஒரு ஐடி ஹப். ஸோ அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இந்தியாவில் முதல் முறையாக ஏஐ யூனிவர்சிட்டி உருவாக்குறாங்க. ஸோ இன்றைக்கி அடுத்து ஏஐ தானே ஆகிப்போச்சு, ரைட்டா? நீ இந்த ஐடி கிட்டி எல்லாம் இல்லை, அது எல்லாம் போச்சு, ஏஐ தான் இனி. ஸோ அந்த ஏஐ யூனிவர்சிட்டியை நாமும் உருவாக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் முதல்வர் ஆகியோர் இணைந்து எடுக்க வேண்டும். இப்போ சென்னையில் கடுமையான ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கும் அளவுக்கு இடம் இருக்கிறதான்றது சந்தேகம்தான். ஸோ சென்னை புறநகரம் இல்லை வேறு மாவட்டங்களில் கூட உருவாக்குங்கன்றேன். இல்லை புறநகரில் இடவசதி இருக்குது சார். புறநகரில் இருந்துச்சா புறநகரில் உருவாக்குங்க, இல்லைனா திருச்சி, மதுரை, கோவை போன்று வேறு மாவட்டங்களில் உருவாக்கி இப்போ படிக்கணும்னு நினைக்கிறவன் ஏஐ யூனிவர்சிட்டி எங்கே இருந்துச்சுன்னா போய் படிக்க போகிறான் இல்லையா? அதனால் அதை உருவாக்கி இல்லைனா ஹோசூரில் உருவாக்கலாம். ஹோசூர் நல்ல பிளேஸ் இருக்குது, ஹோசூர் நல்ல இடம் இருக்குது, நல்ல கிளைமேட் இருக்குது. பெங்களூருக்கு அடுத்தபடியாக நிறைய கம்பெனிகள் ஒசூருக்கு வரதுக்கான காரணம் பெங்களூரில் இடப்பற்றாக்குறை இருக்குது. இடப்பற்றாக்குறை மற்றும் பெங்களூர் கிளைமேட் அங்கே இருக்கிறது. கடந்த ஆட்சியாளர்கள் இது போன்ற திட்டமிடல்களுக்கு பதிலாக என்ராமுக்கு பெங்களூரிலே ஒரு ரேஸ் கிளப் கட்டி கொடுப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் எதுக்கு அந்த ஃபோனை தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தான்னு நினைக்கிற சிஎம் கூட மூத்த பத்திரிகையாளர் முடிச்சு கொடுங்கோ. ஒரு ரேஸ் கிளப் ஒன்று தொடங்கி இவர் அதுக்கு பிரசிடென்ட் ஆகிறதுக்கு வேலை நடந்துட்டுச்சு, கெடுத்து விட்டாச்சு. அதையும் அதுக்கு தான் நடக்கிறப்பையும் போகிறது, பைக்கில் வேணாலும் பின்னாடி. வேற என்ன நினச்சினுக்கிற? இந்த பெரிய ஆளுமையா கருணாநிதியாவது சொல்லலாம், இவர் நான் அவ்வளோ பெரிய ஆளுமையா அவர் ஸ்டாலின் கையில் ஒரு மந்திர கோலை வச்சுட்டு லோடுக்கு நடக்கும்போது ஒரு கூட போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே. அது ஒரு கொள்கை முரண் சார். மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணுலாம் விமர்சிச்சாரு கருணாநிதி. ஒரு கொள்கை முரண் இருக்கு. அப்படி கொள்கை முரண் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட பழகுறாங்கன்னா எதுக்கு பழகுறாங்க? ஸோ இந்த அரசு ஏதாவது ஒரு இடம், தமிழகத்தில் ஏதாவது ஒரு இடம் அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை விட வேகமாக நாம் முன்னேற வேண்டும். அதுதான் இந்த அரசிடம் நாம் எதிர்பார்ப்பது. அதனால் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். நேற்று அந்த ஃபேன்சி நம்பருக்கு ஓஎஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், செக்ரட்டரியேட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸு பணம் வாங்குறாங்க என்று செய்தி டிடி நெக்ஸ்ட்டில் வந்துருந்துச்சு. நாமளும் பேசியிருந்தோம். அந்த போக்குவரத்து துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த சோத்துக்கு செத்த அமைச்சர் நல்ல வசூலில் இறங்கிட்டார் என்று தகவல்கள் கூறுகின்றன. ஓஏ மட்டும் வாங்கலை, அவரும் வாங்குறார். எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. இப்போது நமக்கு மீனம்பாக்கம் ஆர்டி ஆஃபீஸு, சரியா? இந்த வீட்டு அட்ரஸை போட்டு மீனம்பாக்கம் ஆர்டி ஆஃபீஸில் ஒரு நம்பர் வாங்குகிறோம். வண்டிக்கு நம்பரு கரெக்டாக, ஃபேன்சி நம்பர்லாம் எதுவும் இல்லைன்னா தானாகவே ரிஜிஸ்டர் ஆகி இங்கேருந்து வந்துடும் இல்லையா? ஃபேன்சி நம்பருக்கு மட்டும் ஏன் தலைமைச் செயலகம் போகணும்? அங்கே தான் அமைச்சர் இருக்காருன்னா இல்லை, இந்த சிஸ்டம் அப்படி வச்சுருக்காங்க. ஓ, அது தொடக்கத்திலேருந்தே அப்படி தான் இருக்குது. ஆமாம், அதற்கான நோக்கம் துட்டு வாங்குறது. இப்போது ஏன் ஃபேன்சி நம்பர்களை ஆன்லைனிலேயே விண்ணப்பித்து பெறக்கூடாது? இப்போது பரீட்சார்த்த முறையில் ஃபேன்சி நம்பர்கள் திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸில் மட்டும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து பெறலாம். இப்போ திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸில் ஃபேன்சி நம்பர் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், பதிவு செய்கிறவர்கள் தலைமைச் செயலகம் செல்ல வேண்டியதில்லை. இப்போ சில ஃபேன்சி நம்பர்களுக்கு கடும் போட்டி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கியா? 999 786 786 9999 இது மாதிரி ஏதாவது ஒன்று 123 1234. ஓகே, இது போன்ற நேர்வுகளில் வேறு மாநிலங்களில் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆன்லைன்லேயே ஏலம். நான் ரேஞ்ச் ரோவருக்கு கேட்குறேன், லியோ ரோல்ஸ் ராய்ஸ்க்கு கேட்குறேன், அப்படி எடு, யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுன்னு விட்டுறது. இது கவர்மெண்ட் நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்குமே சார். அதானே, அதை விட்டுட்டு சோத்துக்கு சேர்த்த அமைச்சர் ஆபீஸ் வாசலில் ஏன் வரிசையில் நிற்கணும்னு அவர் நினைக்கிறாரு? இப்போது பரீட்சார்த்த முறையில் திருவான்மியூர் ஆர்டிஓ அலுவலகத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இதை தமிழகம் முழுக்க ஏன் விரிவுபடுத்தக்கூடாது? அதுக்கு பதிலாக அவர் பார்த்திபன் அமைச்சர் வந்து என்ன பாருங்கன்னு நிற்க வைக்கிறார். எதற்கு என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆம்னி பஸ் பர்மிட்டுக்கெல்லாம் காசு வாங்குறாங்கன்னு ஒரு பிராது வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ எதுவும் முணுமுணுப்பே இல்லை, கவனிச்சியா? ஆமாம் சார். ஆமாம், ராசி ஆகிட்டாங்க ரெண்டு பேரும். மந்திரியும் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கமும் ராசி ஆகிட்டாங்க. ராசி ஆகிட்டாங்கன்னா இவங்க தான் வசூல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நடுவில் மந்திரி வாங்காமல் இருந்தவனே தான் அவரை பற்றி நியூஸ் போட்டு விட்டுருது. இப்போ 2 பேரும் கொலை போட்டாங்க. பாஸ்கர பாண்டியனை மாற்றி விட்டாங்க. நம்ம நியூஸ் போட்டோம்ல, அன்று மாலையே சென்னை எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகத்தின் ஆணையர், இப்போ மந்திரி ஆம்னி பஸ்ஸுக்காரங்க கொலை போட்டாங்க, மந்திரி ஆர்டிஓ கொலை போட்டாங்க. தமிழக போக்குவரத்து துறையின் வரலாற்றிலேயே முதல் முறையாக லஞ்சம் வாங்காமல் கவுன்சிலிங் முறையில் ஆர்டிஓஸ் மற்றும் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கான மாறுதல்கள் ஒரு பட்டியல், 100 சொச்சம் அதிகாரிகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு காசு வாங்காமல் போடலான்னு வச்சுருந்தாங்க. மந்திரி ஹோல்டு பண்ணிட்டாரு, பாஸ்கர பாண்டியன் போயிட்டாரு. இதில் நடுவில் என்ன சிக்கல் நடந்திருக்குன்னா, இந்த ஆம்னி பஸ் அசோசியேஷன்காரங்களாம் புதிய அரசு வந்து பாஸ்கர பாண்டியனை போக்குவரத்து ஆணையராக நியமிப்பதற்கு முன்பு கிரண் குர்ராலா என்ற ஒரு அதிகாரி போக்குவரத்து ஆணையராக இருந்திருக்கிறார். இந்த ஆம்னி பஸ் அசோசியேஷன்காரங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 400 பஸ்ஸுக்கு பர்மிட்டுக்கு, ஒரு பஸ்ஸுக்கு கடந்த ஆட்சியில் வசூல் பண்ணது இப்படி தான், ஒரு பஸ்ஸுக்கு 3 லட்சம் வசூல் பண்ணி வச்சிட்டாங்க. புது கவர்மெண்ட் வந்து இப்படி ஏடிஎம்கே தானே வரப்போகுது, இல்லை டிஎம்கே வரப்போகுது. வந்த உடனே மந்திரிக்கு என்ன அதே ரேட்டு தானே வாங்க போகிறாங்க, கொடுத்துட்றோன்ட்டு வாங்கி வச்சுருந்துருக்காங்க பணத்தை. புதிய அரசு பதவியேற்ற பிறகு அல்லது அந்த பதவியேற்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு பஸ்ஸுக்கான பர்மிட்ஸ் எல்லாம் இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த ஆம்னி பஸ் அசோசியேஷன்காரங்க ஒரு 40,000 ரூபாய் மட்டும்
அப்போது இருந்த போக்குவரத்து ஆணையர் கிரண் குராலாவுக்கு கொடுத்து விட்டு 2.5 லட்சத்தை அசோசியேஷன்காரங்க அடிச்சிட்டாங்க. இது ஆம்னி பஸ்காரங்களுக்கு தெரியாது. நடுவில் இந்த பத்திரிகையில எல்லாம் செய்தி வந்து அரசு தரப்பில் இன்னொன்று ஒரு பாஸ்கர் பாண்டியனை எல்லாரையும் கூப்பிட்டு யாரும் காசு கொடுக்க வேணாங்க, கவர்மெண்ட்லேயும் வாங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வாங்க ரூல்ஸ் படி பர்மிட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பர்மிட்டு ரூல்ஸ் படி கொடுத்த உடனே ஏற்கனவே காசு கொடுத்த 400 பஸ்ஸு ஓனர்ஸு என் துட்டை திருப்பி கொடுன்னு கேட்குறாங்க. அது அண்ணன் செலவு பண்ணிட்டேன், நேற்று நீங்கள் சாப்பிட்ட சிக்கன் பிரியாணிலேருந்து சிக்கன் தான் அதுன்ட்டு ஆம்னி பஸ் ஓனர்ஸு அசோசியேஷன் ஆட்கள் இப்போது இந்த உரிமையாளர்களிடம் பதில் சொல்ல முடியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ திருப்பி வசூல் பண்ணால் அதை மேனேஜ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இப்போது அவரும் அந்த ஆம்னி பஸ் அசோசியேஷனும் ஆர்டிஓ ஸ்டாஃபும் அமைச்சரும் கொலாபு போட்ட உடனே போக்குவரத்து துறை பற்றி எந்த செய்தியும் வருவதில்லை. கூடுதலாக ஒரு கொசுறு செய்தி சொல்லிவிடுகிறேன். இதை பற்றி செய்தி போடாமல் இருப்பதற்கு அமைச்சர் அலுவலகத்திலிருந்து பத்திரிகையாளர்களும் கவனிக்கப்படுகிறார். இதுதான் கூடுதல் செய்தி. இந்த லெவலுக்கு இறங்கிட்டாரா சார் அவரு? அங்கே இருக்கிற அந்த பெருச்சாளிங்கெல்லாம், செக்ரட்டரியில் இருக்க பெருச்சாளிங்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்கும்? தலை சொல்லிட்டு வருவாங்க சார், விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க சார், இந்த பத்திரிகை அந்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்னு வருவாங்க சார், கவரில் போட்டு ஒன்று கொடுத்து விடுங்க சார், பொத்து நாப்பில் போவாங்க. இவ்வளோ தான். நன்றி. நன்றி சார். நன்றி சார்.